Welcome and welcome. It's Video for the Job Cooking மற்றும் GRB Neighborhood Cook with Komali Season 4. Powered by Shakti Masala Range of Product, Kadia Advanced Groundnut Oil, Jai Chandran Textile Audi Sales மற்றும் KAG Tiles. Co-presented by Prisma Leggings and Innova. என்னடா டி-ஷர்ட்ல ஃபுல்லா பேரெல்லாம் எழுதி வச்சிருக்க? அது என்னன்னு எல்லாரும் உள்ள வந்தப்புறம் நான் சொல்றேன். ஆமாப்ல உன்னோட காஷ்மீர் ஷாலை மிஸ் பண்ணிட்டியா கொடுத்துட்டு வர சொன்னேன். ஷாலை மிஸ் பண்ணிட்டியா? டேய் சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்கமே அப்படிங்கண்ணே ஜபாரு என் காஸ்டியூம் மட்டும் இல்ல இன்னைக்கு ஏன் எல்லாமே இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தெரியுமா? ஏன்னா இந்த நாள் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்க போது இன்னைக்கு இந்த செட் நிரம்பி வழிய போகுது பிகாஸ் இட் இஸ் a wild card week. So இன்னைக்கு wild card அப்படின்றதுனால நம்ம கிச்சன்ல எலிமினேட் ஆகி போன கண்டஸ்டன்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் டார்லிங்ஸ் எல்லாரும் இன்னைக்கு இந்த கிச்சனுக்குள்ள வர போறாங்க. பட் ஆனா அவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம குக் வித் கோமாளி சீசன் 4 ஓட 5 ஃபைனலிஸ்ட் முதல்ல கூப்பிடுறதுக்கான நேரம். Let's welcome our finalists. இந்த வைல்ட் கார்டை இன்னும் வைல்ட் ஆக்கிறதுக்காக அந்த ரெண்டு சிங்கங்களை கூப்பிடுறதுக்கான நேரம். So let's welcome our darling judges, Chef Damu sir and Chef Rangnesh Bhatt sir. லண்டன் ரிட்டர்ன் என் தலைவன் வந்துட்டாரா? After 2 weeks. ஐயா ஐயா எப்படி ஆயிட்டீங்க நீங்க இல்லாம ஐயா 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 இருங்க இருங்க கொஞ்ச நேரத்துக்கு மச்சான் நான் இருக்கட்டுங்க ஐயா கொஞ்ச நேரம் ஒரு ஃபேண்டாஸ்டிக் அரே ஆஃப் 5 people, டாப் 5 people இந்த ஃபைனலிஸ்டுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வாஸ் ஃபாலோயிங் இட் வண்டர்ஃபுல். Okay, நம்ம வைல்ட் கார்ட் குக்ஸை கூப்பிடுறதுக்கான நேரம். So let's welcome ராஜாயப்பா. காச்சப்ல கலக்குவா. நான் தான் அமுச்சு விட்டேன். Let's welcome Khalid. எனக்கு ராஜாவானா டேய் காலையில நீங்க எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கும். Let's welcome Gajesh. ஐயோ the legend is coming. Let's welcome Sherin. Oh Sherin. Let's welcome Vishal. வராமா விஷால் வரா. ஐயோ உப்புல தப்பு பண்ணிட்டே வரா பத்தியா. Let's welcome Adrian. Kishore Rajkumar. நான் சொன்னல நீங்க ஃபைனல்ஸ் வருவீங்க முதல் முறையா இந்த சீசன்ல 12 குக்ஸையும் ஒரே சமயத்துல பாக்குறோம். ஒரே எபிசோட் இதுதான். அதான் இல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்துருப்பாங்களே டேய் அதுல 10 தான்டா. சார் ஜனவரியில பார்த்தது இல்ல? ஆமாப்பா பொங்கலுக்கு பார்த்ததுப்பா. தீபாவளியே வந்துரும்ப்பா. இங்க இருக்க குக்கே கேக்குறேன் நீங்க போன சீசனா அதுக்கு முந்தின சீசன்? குரேஷி நீ போய் இந்த கஜேஷுக்கும் ராஜாயப்புக்கும் நடுவுல நில்ல. ஆண்ட்ரியன் நீங்க எப்படி வாங்க? நீங்க வந்துருங்க மச்சான் அந்த வைபை கொடுத்துருவா போ. சீரியஸா இவங்க சமைச்சதுக்கு இவங்க ஒயிட் பக்கமே வர மாட்டாங்க நான் நினைக்கிறேன். பட் ஒரு போட்டினா கடைசி வரைக்கும் போராடணுங்கிற இந்த போராட்ட குணம் உங்களை எங்கேயோ கொண்டு போகும். எனக்கு என்ன ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா கஜேஷ் வந்து 50 நிமிஷம் டாஸ்க் கொடுத்தா 10 நிமிஷம் முடிச்சு போயிடுவாரு. அவ்வளவுதான். 10 நிமிஷம் மேல செய்ய முடியாது. கரெக்ட். 10 நிமிஷம் மேல செய்ய முடியாது. 40 நிமிஷம் கழுவி ஊத்துவாங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற என்ன காலையில என்ன கடைசியா உங்களை அந்த வயக்காட்டுல பார்த்தது? வயல் காடுக்கு வந்தமா வயக்காடு பக்கம் வந்து சமைச்சமான்னு போயினே இருக்கணும். ஐயா இல்லைங்க காலை ஏடா அவர் அடிக்கிறேன். ஐயா ஒரு நிமிஷம். ஏற்கனவே அங்கதான் ஏதோ இடிச்சு வீங்கி இருக்குல்ல. அடே இடிச்சு வீங்கிருக்கா யாரா அடிச்சு வீங்கிருக்கான்னு தெரியல. எங்க ஐயா 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 ச்சே பென்சியாக்கா கூட இப்படி போயிருக்க மாட்டாரு போல. இவனுக்கு லீவு ஐயா ஐயா நான் கவனிச்சு அனுப்பிடுறேன் லீவு. ஐயா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இருங்கய்யா. பாயா பாடா புகழ் பா. ஓகே வயல் காடில் இருந்து ஒருத்தர் விலகி விட்டார். என்னங்கய்யா போனோம் அப்படியே விட்டுட்டு டாடா கம்ரா. இல்ல சார் போனவன் காலை மணி பஸ் எடுத்து வந்திருக்கான் பாத்தீங்களா? போடா குடுத்துறடா போடா.
ராஜா எப்பா சொல்லுங்க. திருப்பி இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தா கூட இதுக்கான ரீச் வேற எங்கேயோ இருக்கு. ஸோ குக் கோமாளி சம்திங் எல்ஸ். ஷெரின் ஆர்மி, எங்க ஆர்மி மக்கள் எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஷெரின் ஆர்மி from Chennai. பேபி நீ இல்லாம ஷோவே போல பேபி. இல்ல நான் எல்லாமே ஷோ ரொம்ப சேடா இருக்குல்ல. ஆமா பேபி. அதனால தான் எல்லா வாரமும் சிருஷ்டியோட பேர் ஆயிட்டு இருந்தோம். அது ஆப்வியஸ். இந்த அம்மாவை யாரா கூப்பிட்டு எந்த அண்ணன் எந்த ஈவென்ட்டுக்கு போனாலும் ஷெரின் வராங்களா இல்லையா புகழ் நான் கூப்பிட்டு ஷெரின் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றான். ஆமா பேபி நீ அந்த ஈவென்ட் கேன்சல் இல்ல, அதை நான் தான் போய் பண்ணிட்டு வந்தேன். சோ ஷெரின் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த கிச்சன்ல வந்து திருப்பி ஒரு குக்கிங் வராதுன்னு நீங்க சொல்லி என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. உண்மைதான் சொன்னீங்க. சீரியஸா இவங்களுக்குலாம் சொல்லவே இல்லை, ஃபைனல் வந்திருக்காங்க பாரு. ஷெரின் 1996 நான் இண்டஸ்ட்ரி சேர்ந்தேன். 1998ல கல்லறி ஒலிம்பிக்ஸ் நடத்தினாங்க. அதான் நினைச்சேன். எப்படி சார் எல்லாத்தையும் இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சிருக்கீங்க? இல்ல நான் இப்பதான் நினைச்சேன். ஐயா ஒரு குக்கர் கிரைண்டர் இருக்கான்னு கேட்கலாம். அந்த கல்லறி ஒலிம்பிக்ஸ்ல டாப் 50 ஷெஃப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனது நான் தான். ஐயோ அந்த ஷோவை பார்க்காம விட்டனே. ஐயோ திருப்பி போடுவாங்கடா டிவில. முதல்ல எலிமினேட் ஆன நானு இன்னைக்கு நான் ஜட்ஜா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்தவன் ஒரு டாபால சமைச்சு நிக்கிறான். நான் தப்பா சொல்லல, பட் எலிமினேஷன் ஆனா தோத்து போவாங்க நினைச்சிடாதீங்க. ஆண்ட்ரன், how happy you are? ரொம்ப சந்தோஷம் ஷெஃப். மறுபடியும் இங்க வரும்போது எல்லாரும் முகம் பார்க்கும்போது நம்ம பழைய கான்டெஸ்டன்ட் கூட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். பழசின் டக்குன்னு அவங்கள பார்க்காதமா ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஓகே, நம்ம கிச்சனே வந்து கலர்ஃபுல்லா நிரம்பி வழியுது. Okay. சோ காம்படிட்டிவ் குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம். சோ ஷெஃப் இன்னைக்கு இவங்களுக்கான பேரிங் எப்படி அமைப்பு? அதுக்கு முன்னாடி கோமாளி எல்லாம் போலாம் பின்னாடி. ஏய் போடா. பை பை டாடா போடா. ஆமா. ஏய் நான் ஃபைனலிஸ்ட். ஓகே ஷெஃப் இன்னைக்கு உங்களுக்கான பேரிங் எப்படி அமைப்பு? இந்த பேரிங் பாத்தீங்கன்னா ஒரு கேமோட அமைப்பது. ஓகே. அதுக்கு ஒரு செட் ஆஃப் பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள்கள் மிஸ்ட் இட். போய் ஊட்டி விடுவாங்களா பால் வச்சு? ஓகே, இன்னைக்கு உங்களுக்கான கேம் கண் மூடிட்டு பின்பால் விளையாடுற கேம். ஒவ்வொரு பின்லயும் ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் தான் உங்க கோமாளிங்க அங்க போட்டு நின்னுட்டு இருக்காங்க. நீங்க அடிக்கிற நம்பர் தான் உங்களுக்கு கிடைக்க போற கோமாளி. அடிச்சு விளையாடலாமா? விளையாடலாமே. காலேன் வாங்க. ஐயோ என்ன மாப்ள கோலி குண்டு எடுத்து வராரு? எனக்கு என்னமா என்ன தான் எடுப்பாரு நினைக்கிறேன். எந்த கோமாளி வந்தா உங்களுக்கு ஓகே? யாரு வந்தாலும் எங்களுக்கு ஓகே இல்ல. எனக்கு புகழ் வரணும். புகழ் வேணுமா? புகழ் புகழ். புகழ் எந்த நம்பர்ல இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? 2 2 வேணுமா? 2 நாயகி. நோ நோ நான் ஆண்டி. 5 அஞ்சா கேட்டு. அந்த 5 நம்பர் கோமாளி வாங்க. ஏற்கனவே செத்த டெட் பாடி ஏன் அனுப்புறீங்க? இன்னைக்கு கதை முடிஞ்சிருச்சுப்பா. 5 உனக்கு எனக்கு ஃபுல் செஞ்சு. வைல்ட் கார்டு இவர் வராருன்னு சொன்னியா வீட்ல? சொல்லியானே. வீட்ல சொல்லிட்டு வரது இல்லையா? ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. காலேன், அதாவது சரத் என்ன சொன்னா என்கிட்ட என்ன நான் உள்ள இருக்கும்போது காலையில ஒரு குக்கு அவளுக்கு நான் கோமாளியா போடணுமான்னு கேட்டேன். காலையெல்லாம் ஒரு குக்குன்னு அவன் சொல்லவே இல்ல. காலையெல்லாம் ஒரு மக்கள். அடுத்ததா நம்ம வைல்ட் கார்டு ரவுண்ட்ல ஜாலியா என்ஜாய் பண்ண வந்திருக்க ஷெரின் வாங்க. ஷெரின் அப்படி இங்க பேர் ஆயிடு. நீ கரெக்டா அந்த பால் அடிக்கிறதுக்கு நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. ஐயோ மூக்கையே கட்டுறேன் மேன். அது கொஞ்சம் அழகா இருக்கே. ஒண்ணும் தெரியல. ஏய் தெரியக்கூடாதுன்னா அதெல்லாம் என்னது கட்டுறேன், ஒண்ணும் கவலைப்படாத. தெரியலையா? நான் இருக்கேங்க. நான் தான் உனக்கு டவுட்டா இருக்கா? இதான் என் ஃபேஸ் டச் பண்ணி பாத்துக்கோ. இன்னைக்கு ஷோ ரணகலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த கோமாளி வேணும் ஷெரின்? யாரு வந்தாலும் ஓகே சார். புகழ் வேண்டாம். புகழ் வேண்டாம். புகழ் வேண்டாம். நீங்க போயிட்டு சரின்னு கூட பேர் ஆகணுன்றீங்க. அப்புறம் எதுக்குண்ணா இது? ரெடி ரெடி ஷெரின் போடு மச்சான். நான் இல்ல 4 ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு மேற்குண்டு எரிச்சல கிடப்பா. சரியட்டும் 10 தலை. நீ ஆசைப்பட்டதுக்கே இவன் வரான். போடா, இன்னைக்கு நீ வந்ததுக்கான நோக்கம் நிறைவேறிச்சுடா. போடா. அந்த 4 நம்பர் கோமாளி அதோ. என்ன நடக்குது இங்க? என்ன கொடுமை சரவணன். மாமா ரொம்ப நன்றி மாமா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் நல்லா பண்ணுவான். சிலுமிச சிவா வரல இன்னைக்கு, அது வரைக்கும் ஷெரின். தேங்க்யூ ஷெரின். வெச 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 வெச.
அப்பா கிஷோருக்கு தான் இப்போ நிம்மதியா இருக்குண்ணே. என்ன ஷெரின், என்ன ஹாப்பியா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ஷெரின் இப்ப சொல்லு. ஓ மை காட், உன் வாயில அந்த மூஞ்ச ஒரு வாட்டி பார்த்துட்டு நீ சொல்லு பாப்போம். Oh my God. ஏமா நீ சொல்ற டியூனே மாறி போச்சேமா. ராஜையப்பா வாங்க. ஆஹா ஆஹா ராஜ் கீத்த நம்பர் 3. ராஜாயப்பா, உனக்கு எந்த கோமாளி வேணும்? யார் சொல்றான்னு பாப்போம். மோனிஷா வந்தா நல்லா இருக்கும். இது வரைக்கும் அவங்க வந்ததே இல்ல. என்னடா இது, காத்து எங்கேயோ எங்கேயோ போய் காத்து எங்கேயோ திரும்புது, என்னம்மா? அதுதான் நான் வந்துட்டு தான் இருக்கிறேன், இவன் தான் வர மாட்டான். அதுக்கப்புறம் புகழ நான் வந்தா நல்லா இருக்கும். ஆனா வந்ததே இல்ல அவரும். ஆனா அவர் வரமாட்டாரு. ராசிக்கு அவர் கரெக்டா ஏதாவது ஒரு பொண்ணுக்கு தான் இல்ல போவாரு. நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஆங்கரிங் ஜாபா அமைஞ்சிருச்சு. சரி அடி பாப்போம். நம்பர் 7 தோனி நம்பர். உங்களுக்கான நம்பர் கோமாளி அதோ. ராஜையப்பா கேட்ட மாதிரியே வந்துட்டான். என்ன நான் வர மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். டேய் இங்க போடுச்சு இல்ல. தேம்ஸ் நதியில நீச்சல் அடிக்கிறேன்னு சொன்னியா? ஐயா அது வந்து என் நண்பன் குரேஷ் சொன்னாங்கய்யா. ஆஹா லண்டன் ஒரு வாட்டி போயிட்டு வாய்க்கு வந்து பேசுனா தப்பா போச்சு. எனக்கு ஞாபகம் வந்துச்சுடா. ஞாபகம் வந்து என்னது எலிசபெத் ராணிக்கு சமையல்காரன் வேணும்னு சொல்லி என்ன கூட்டு போயிட்டாங்க. எலிசபெத் ராணி. அதான் சொன்னா எக்ஸாக்ட்லி அதான் சொன்னா. ஐயா அது எதுக்காக சொன்ன ஒரே நிமிஷத்துக்கு. ஆமா நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. ஏய் எலிசபெத் ராணி செத்து போயிட்டாங்கடா. அவர் என்ன மேல பேசாம பாரு. எலிசபெத் ராணி செத்துட்டாங்களா? ஏண்டா இதென்னா என்னது சிவாஜி செத்துட்டாரா அப்படின்ற லேந்து கேக்குறேன். அதான் சொன்னேன். எலிசபெத் ராணி செத்து 1 வருஷம். எனக்கே தெரியாது. அட பாவில அது தெரியாதா? புகழ் ரக்ஷன் இவரே ஃபைனான்ஸ் ட்ரிப்பே போயிட்டாரா? யாரு? விஷாலா அங்க நிக்கிறாரு. மாப்பிள உனக்கு குரேஷ் தான் மாப்பிள வரணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காம்போக்கு குரேஷ் அமைஞ்சா தான் நல்லா இருக்கும். கஜு கஜு மை டியர் கஜு. ஆண்ட்ரியன் வாங்க. அட என்ன சிரிப்பு மாப்பிள. ஆண்டி சிரிப்பை பாருங்க. ஆண்டி எனக்கு தான் ஆசைப்படுவா. ஆண்ட்ரியன், எஸ் உங்களுக்கு எந்த கோமாளி வேணும்? எனக்கு ஜிபி இல்லனா சுன்னு வேணும். ஜிபி இல்லனா சுனிதா வேணும். சுனிதா ரெண்டு வரா. ஜிபி எந்த நம்பர்ல இருப்பாருன்னு நினைக்கிறீங்க ஆண்ட்ரியன்? பாளையங்கோட்டைனா 309ல இருப்பாரு. வேலூர்னா 605ல இருப்பாரு. பேயில போவா. வேற வழியே இல்ல. நீ புல் சாரி மை டியர் ஜிபி, சாரி மை டியர். மூணாம் நம்பர் கோமாளி அதோ. சொல்றேன் நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். சரி ஃபீல் பண்ணாதே. புரியுது. எனக்கு சங்கடமா இருக்கு. குரேஷி மாப்பிளே என்ன இப்படி ஆயிட்ட நீ? போய் ஏய் ஏய் நீ பாட்டு மரீனா பீச்ல பலூன்கார கையில பலூன் வச்சு காத்தடிப்பான். அப்படியே இதுடா நீ பண்ணது. நல்ல வேளை அந்த பாரின்ல அந்த தண்ணில உந்தன அத மறந்துட்டாரு. அவரே மறந்துட்டாரு. நான் என்ன சொன்ன? என்ன சாரு லண்டன் பக்கம் அப்படி வாக்கிங் போய்கிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் உங்ககிட்ட. இல்ல சார், அங்க சொன்னவங்க தேம்ஸ் நதியில பாத்தீங்கன்னா திடீர்னு 3 குழந்தைங்க விழுந்து அவங்களுக்கு நீச்சல் தெரியல. ஐயோ சார் தான் காப்பாத்தி அந்த குழந்தைகளை கரை சேர்த்தாருன்னு சொன்னேன். இதுல பாதி கதை தான் சொன்னேன், மீதி கதை இப்பதான் நான் சொல்றேன். அதுதான் சார், அதுக்குள்ள அவங்க எடிட் பண்ணிட்டாங்க சார். குழந்தை உழுந்ததெல்லாம் இப்பதான் சொல்றேன். நான் உழுந்தத மட்டும் முதல்ல சொல்லி இருக்கிறேன். இல்ல குழந்தை சொன்னா எடிட் பண்ணிடுறேன். எடிட் பண்ணிருக்கேன். இல்ல 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 நீ வேற மாதிரி சொன்ன. குரேஷி அண்ணே, ஆண்ட்ரியனை வந்து நீங்க இன்னைக்கு காப்பாத்த வந்திருக்கீங்க. எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? எஸ், இன்னைக்கு வந்து நான் எந்த குக்கு கூட போனாலுமே வந்து அனுப்பலாம்னு இருந்தீங்க. இல்லையா, அவங்களுக்காண்டி நான் பெஸ்டா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் ஆண்ட்ரி கிடைச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். நீ ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஆண்டி விட்டுடுங்க. எனக்கு அம்மா நீ இப்ப வெளியே கிளம்பிடுமா? அடுத்து நம்ம கூப்பிட போறது ஜனவரியில வெளியே போயிட்டு வந்த கிஷோர் வாங்க. ஜனவரியில வெளியே போயிட்டு கிஷோர். கம் ஆன் கிஷோர். கிஷோர், உங்களுக்கு எந்த கோமாளி வேணும்? சிவா போயாச்சு, நீ யார் வந்தாலும் சக்சஸ் தான். ஓட்டர் இல்ல ஓட்டர் இல்ல இல்ல இல்ல. ரெண்டு நீங்க. ஜிபி ஜிபியா? நான் சொல்றேன்ல, செம்மையா பண்ணுவான். என்னடா இது? சுனிதா வரணும் எதிர்பார்த்தேன் இந்த வழியா. தங்க கும்பிடாத மலை நல்லா இருக்கியா மலை? யோ உனக்கு வெக்கமே இல்ல? அங்கதான் போனேன், அந்த பொண்ணு தான் உனக்கு ஈத்து வந்துச்சு, இங்கே ஆடுற. இல்ல இல்ல லேடிஸ் வந்து என் கூட ஆடணும் ஆசைப்பட்டேன், ஆடிடுவேன். செல்லாது செல்லாது. இந்த சிச்சுவேஷன் உனக்கு போட வேண்டிய டைலாக் முந்துதான். ஏன் பேப்பையில நீ ஒரு பொண்ணு விட மாட்டேன்றீ?
வாங்க வாங்க ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டார். எப்போ சொன்னேன் நான் அப்படியே நான் வந்ததே 3 எபிசோடு. எனக்கு தெரிஞ்சு முத்தனை வந்தது உனக்கு லக்கு. கிஷோருக்கு லக் இருக்கலாம். டஃப் ஃபைட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம டீமுடைய அட்வான்டேஜ் அசுரன் அவர் தெரியுமா? ஆமா. இன்னைக்கு அது போச்சு. அதான் ஒன்னாவது வாங்கி கொடுத்துரு. ரைட் விடு. ஜெயிச்சேன்ற பேர் அதுலயாவது இருக்கணும். அட்வான்டேஜ் ப்ளீஸ். அது மட்டும் ஜெயிச்சா பத்தாதே கிஷோர். விஷால் அண்ட் கஜேஷ் நீங்க 2 பேருமே வந்து கண்ணை கட்ட வேணாம். கட்டாம அடிங்க. நேரா வந்து ஆளுக்கு ஒரு நம்பர் சூஸ் பண்ணிட்டு வேண்டிட்டு அடிங்க. வாங்க தலைவர இவங்க எதுவும் நம்பர் சொல்லாதீங்க. என்ன வேணும்? வாங்க ஜெயிச் வாங்க ஜெயிச். ஓ 6வது வர போறவங்க எடுக்க நீ ஏன் எடுக்கறீங்க? பால் அடிங்கன்னா கையில அடிக்கிறேன். என்னயா கஜேஷ் என்ன பிரச்சனை வாழ்க்கையில? இவர் மெயின் டாஸ்க் தான் டக்குனு முடிக்காத நினைச்சேன். பேரிங்க டக்குனு முடிக்கிறார். ரெண்டுமே அடிங்க. எப்ப பார்த்தாலும் அவசரம். ஓகே கஜேஷுக்கு வந்திருக்க 6. அந்த கோமாளி யாருன்னு பாப்போம். மோனிஷா தான் 6. கஜேஷுக்கு வந்திருக்கிறது மோனிஷா. ஆஹா எனக்கு அப்போ விஷு தானா? செஃப் ஸ்டார்டிங்கும் இவங்க தான் இப்பவும் இவங்க தான். நீங்க வந்த ஃபர்ஸ்ட் எபிசோட். விஷாலுக்கு வந்திருக்கிறது அந்த 1ஆம் நம்பர் கோமாளி. சுன்னு. நல்லா இருக்கே ஸ்டெப். சுனிதா நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆனா அப்ப நான் டான்ஸ் ஆடுவேன். இப்போ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? இது மட்டும் வேணாம் இது மட்டும் வேணாம். அது தண்ணி மட்டும் வேணாம். அது மட்டும் வேணாம். ஓகே சோ மீண்டும் இந்த நட்பு திரும்ப இணைஞ்சிருக்கு. சோ அத பத்தி சொல்லுவோம். இப்ப பாருங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து உருப்பிட்ட மாதிரி சரித்திரமே இல்ல. ஏன் அப்படி கிடையாது? நண்பேண்டா. நான் வேண்டாம். எப்பவுமே ஈக்குவலா டஃப் கொடுப்போம் இன்னைக்கு. ஆமா டஃப் கொடுப்பீங்க. எதுக்கு? முதல்ல யார் மிளகா எடுக்கிறது? ஓகே இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல 7 குக்ஸ்மே அவங்களுக்கான பேரிங் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ரவுண்டுக்காக தயாரா இருக்காங்க. சோ ஷெஃப் இவங்களுக்கான அட்வான்டேஜ் ரவுண்ட் 1 எப்படி அமைப்பது? ஒரு இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் 1க்கு பாரம்பரியம் ஒரு கலக்கலான பொருள் வச்சிருக்கோம். தப்பா சொல்லிடியே. அருமையான பொருள் ஒண்ணு. அந்த பொருள் உங்களுக்காக சொல்றேன். அது ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்காக சொல்றேன். கோணிவே கலவரமா இருக்கு. இவ்வளவு நாளா இந்த வார்த்தையை கேட்டு ஆல்ரெடி கலவரமா தான் இருக்குது டேபிள்ல. அந்த பொருட்கள் செத்தண்டா. ஏய் போல அட்வான்டேஜ் ஆக டப்பா பண்ணாபா. என்ன சொல்? சொப்பு சாமா. சொப்பு ஜாமானா. சொப்பு சாமாவா? அப்படின்னா தண்ணிக்குள்ள ஓ இந்த குழந்தைங்க வச்சு விளையாடுமே அதுவா? ஜாலியா இருக்குல்ல. வேலை விட்டு செய்யாம நிக்கிறது. தவளை ரெண்டும் வந்து சொல்ல சூச்சு மாறி. ஷெஃப் இந்த சேலஞ்சா? ஓ சிரிக்கிறதா? இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் சொப்பு சாமான் சேலஞ்ச். அதுல அரைக்கணும். விளையாடி குட்டி வயசுல இவருக்கு இதுவா சின்னதா இருக்குது. அதனால இதுல வந்து 2 ஐட்டம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 2 டிஷ் இருக்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டாஸ்க்ல நீங்க பண்ண போறது ஒன்னு வந்து சின்ன வெங்காயம் மினி வெங்காய பஜ்ஜி. இது வந்து சின்ன வெங்காயம் வச்சு பண்றது. இன்னொன்னு சாக்லேட் தோசை. சாக்லேட் தோசை. கருப்பா இனிப்பா இருக்கிற இந்த சாக்லேட் தோசையை கோமாளிங்க பண்ண போறாங்க. இந்த சின்ன வெங்காயம் பஜ்ஜிய குக்குங்க பண்ண போறாங்க. 25 மினிட்ஸ் இந்த டாஸ்க் உங்களுக்கான டைம். முதல்ல கோமாளிங்க சாக்லேட் தோசை போடுவீங்க இந்த சொப்பு சாமா வச்சு. அடுத்த 5 நிமிஷம் வந்து குக்குங்க வந்து சின்ன வெங்காயம் பஜ்ஜி போடுவாங்க. அது மாதிரி மாத்தி மாத்தி பண்ணி கடைசி 5 நிமிஷம் 2 பேர் சேர்ந்து செய்ய போறீங்க. மொத்தமா எத்தனை நம்பர் போட்டிருக்கீங்கன்றது ஃபைனல் கவுண்ட்ல கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் டாஸ்க் செகண்ட் போறதுக்கான சான்ஸ் கிடைக்க போகுது. சூப்பரா இருக்கு சார். நல்லா அருமையா இருக்கு. கஷ்டமா இருக்குது கோமாளி பண்ணுவாங்க. ஈஸியா இருக்குது குக்குங்க பண்ணுவாங்க. பெரிய சேலஞ்ச் கோமாளிக்கு என்ன இருக்கு அப்படின்னா பாலை நல்லா காசிட்டு அதுல சாக்லேட் பவுடர் போட்டு கிரீமியா எடுத்து வந்த பிறகுதான் பவுடர் பண்ணி தோசை போடணும். அப்ப சாக்லேட் தோசை மாவு நீங்க கொடுக்க மாட்டீங்களா? யாரு? ஓகே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கோமாளி பண்ணுவாங்க. அடுத்த 5 நிமிஷம் குக் பண்ணுவாங்க. அடுத்தது கோமாளி, அடுத்தது குக்கு, கடைசியா வந்து 2 பேரும் சேர்ந்த மாதிரி செய்யலாம். உங்களுக்கு முதல்ல போடுறதுக்கு 5 வெங்காயம் தான் கொடுப்போம். அதுக்கு மேல வெங்காயம் வேணா குக் வந்து கோயம்பேடு போய் வாங்கிட்டு வரணும். இங்க இருக்கிற குக்குங்க கிட்ட ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டை செஞ்சுட்டு தான் எக்ஸ்ட்ரா வெங்காயம் வாங்கணும். சார் எனக்கு 4 போதும் சார். அடி வாங்குவீங்க. அதே மாதிரி கோமாளிங்க தோசை போடும்போது மாவு தீர்ந்து போச்சுன்னா இங்க இருக்கிற குக்குங்க கிட்ட வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அதை செஞ்சு முடிச்சுதான் மாவு வாங்கணும். இருக்கவே
இருக்கு. ருசி புகழ் வரேன்னு வச்சுக்கோ. என்ன மாதிரி சாம்பிள் பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அவருக்கு 100 டைம்ஸ் சொல்வேன் என்ன பத்தி நல்லா சொல்லு. that I am the best cook, I am the best cook, I am the best cook நீ சொல்லிட்டு. 100 டைம்ஸ் இல்ல 1000 டைம்ஸ் சொன்னாலும் சொல்ல மாட்டான் அவன். அவர் தோத்துட்டோம். அவன் யார் தெரியுமா? அவன் ஆம்பளை. அப்ப நான் போப்ல. ஏய் ஓகே யூ 25 minutes time starts now. கடவுளே, இப்ப நாங்க ஏத்துற இந்த விளக்கு ஆண்ட்ரியோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளியா இருக்கணும். இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? நல்ல வேலை ஆஃப் ஆகி அடிச்சிங்கப்படுத்திருமோன்னு நினைச்சேன். சூப்பர் பாய். நமக்கு தான் வரல விட்டுடுங்க. இதுவா இருந்தாலும் இன்னைக்கு மரியாதையா பேசுனீங்கன்னா வேலை நடக்கும். எனக்கு தேவையில்லை, அடிதான் உனக்கு நீங்க ஃபைனல் போணுமா வேணாவா? தேவையில்ல. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். அப்ப அடி வாங்கி ஐயோ நீ பொறுமையா பண்ணுவ போல. பாரு நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை இந்த மாதிரி செட்டு வந்து வாங்கணும் அப்படி. திருவிழாக்கு போவோம். இது என்ன ஒரு 200 ரூபாய் சொல்லுவாங்களா? ஆனா அதை வாங்கி கொடுக்க மாட்டாங்கண்ணே. மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம இதுல சமைக்க போறோம். எனக்கு சுமாராவே அட்வான்டேஜ் வராது. நீ இப்போ இவ்வளவு நேரம் ஓட்டலன்னா சுத்தமா போச்சு. நமக்கு சுமாரா குக்கிங்கே வராது. பார்த்து அடிக்கிறானே. என் புள்ளையில விளையாண்டு இருக்கு. ஆமா உங்க பிள்ளை ரொம்ப பிடிக்குமே. நீங்க ஆசை செல்லம் மொழுக்கு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி செல்லம் மொழுக்கு எடுத்துட்டு போங்க. அதான் இவன் பாருங்க சின்ன பிள்ளைனே பண்றாங்க. இந்த டேபிள்ல உட்கார்ந்தா பல அடி விழும் போல இருக்கே. அம்மா இவங்க வர்க் பண்ற ஸ்பீட்ல நான் தூங்கி லஞ்ச் குக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இது பேபி பொறுத்தவர் பூமி ஆளுவார். பொறுத்தவர் டாஸ்கை ஃபெயில் பண்ணுவார். ஐயோ மை காட். ஐயோ வந்தாச்சா? பாலை யாரா கீழே ஊத்துவாங்களாடா? நம்ம வீட்ல பூனை இருந்தனா பால் கீழே ஊட்டுவாங்க. அதான் வந்துருச்சா பூனை. குடிச்சுக்க ஏயா கத்துற? பாலை போய் ஊத்திட்டாங்க. அதான் வேற பாலை சட்டியில காத்துறாருங்க. பாலை சட்டியில காத்துறாரு. ஆனா பேபி பாலை சட்டிடா பேபி. பின்ன எங்க ஊத்தணும்? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏய் பொங்கிடுச்சு பாரு. ஐயோ பால் காய் பொங்கலோ பொங்கல். ஏய் பொங்கல். இவங்க பாலே காய்ச்சி முடிச்சிட்டாங்க. பொங்கலோ பொங்கல். என்னையும் சேர்த்துக்கங்க. போய் வேலை பாரு. என்ன ஸ்டார்ட் பண்ணலையா? பண்ணிட்டோம், காயவே மாட்டேங்குது. அது புகழ் இருக்குல்ல அதனால. இது வேறயா? இது பாரு பால் குதிக்கிறது தேவையில்லை. What the hell is telling me? அது கொதிக்கிறது பேபி. சாரி பிளண்டர் மிஸ்டேக். செம கியூட்டா இருக்கு. எனக்கு இது வேணும். ஆக்சுவலா நாங்க வந்து எங்களுடைய ஸ்கூலிங்கே போன மாதிரி இருக்கு திரும்ப. பட் இதெல்லாம் நீங்க விளையாண்டுருக்கீங்களா? நாங்க வந்து இந்த ஊர்ல எல்லாம் அதெல்லாம் விளையாடுவோம். ஸ்கூல்ல இல்ல வீட்ல வச்சிருப்போம். ஃப்ரெண்ட் வீட்ல வச்சிருப்போம். அப்போ அங்க போகும்போது நம்ம இந்த மாதிரி ஹோட்டல் விளையாட்டு பண்ணுவோம். ஆஹா கட்டு 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 கட்டு. என்கிட்ட முதல்ல நம்ம சும்மா இருங்க. முதல்ல ஜாலியா ஐயா என்கிட்ட முதல்ல ஜாலியா பண்ணலாம்னாங்க. இப்ப என்ன சூப்பர்வைசர் மாதிரி வேலை வாங்குறாங்க ஐயா. போதும் போடுங்க அதுக்குள்ள. எங்க பாலே சூடாவல அதுக்குள்ள அரே பால் சூடாயிடுச்சு போடுமே. தொட்டு இருங்க. பாலே சூடாவல போடுன்றாங்க. கேட்டா அவங்க தான் குக்குன்றாங்க. சூடாயிடுச்சு. இதனால தான் நீ எலிமினேஷன் ஆகி வெளிய நின்ன. ஐயோ ஏய் அவன்லாம் சொல்ற மாதிரி ஆயிட்ட பாரு நீ. ஏய் நீ ஏன் ஓபன் பண்ணி வச்சிருக்க? ஏய் நீ ஓட்ட ஒழுங்கா போடல. ஒரே நிமிஷம் ஓட்ட ஏடா கூட. Sunita is a daddy's little princess. ஏய் அது நான் கிடையாது நீ. இது எதுக்கு சாக்லேட் சீவறதுக்கா? இல்ல சார் யாரா இப்படி வம்பு ஒரே பண்ணா போடுறதுக்கு. ஆமா சார். யார பத்தி சொல்ற நீ? குரேஷி. அவன சொல்றேன். குரேஷ் இந்த டேபிளுக்கு வந்தா அது ரெடியா வச்சிருக்கேன். குரேஷி என்னடா என்ன திட்ற? நான் உங்களை சொல்லலைங்க. நீ அந்த டேபிளுக்கு வந்து அதுல இருப்பானா? ஐயோ நீங்க வேற அந்த டேபிளுக்கு வந்து உங்களே இருப்பாரு பாருங்க ஒண்ணு. என்ன கொடுமை சரவணன். அவனே கஷ்டப்பட்டு துரிட்டு இருக்கான். மூக்கு பொடி மாதிரி எடுத்து வாயில போட்டுட்டு இருக்கீங்க. சார் எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த சட்டிக்கு எவ்வளவு போடணும் குவாண்டிட்டி? எவ்வளவு வேணாலும் போடலாமா? நீ எவ்வளவு வேணா போடலாம். நல்ல ஃபைனா துரி இருக்கு. வெரி குட். ஏன் எப்பவுமே இந்த மாதிரி விஷயம் நம்ம திவல்லே நடக்குது? ஞாபகம் இருக்கு அந்த மிக்சர்? நல்லா ஞாபகம் இருக்கு. நம்மளுக்கு 100 கிராம் அப்படியே துண்ணி மறுபடியும் கொடுத்துட்டாங்க. எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு பண்றதெல்லாம் திங்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் நாங்க டேபிள்ல போயிட்டு என்ன இவ்வளவுதான் பண்ணிருக்கீங்க, என்ன குவாண்டிட்டி இதுன்னு எங்களையே திட்ட வேண்டியது. ஆமா கடவுளே நான் வேற யாரு கூட ஆயிருப்பேன். என்ன எதுல வந்து இங்க விட்டீங்க. தோசை சுட சொன்னா பாலை பச்சை பால்லே சாக்லேட்டை ஊத்திட்டு எனக்கு வந்துடும் சுடுன்னு இறக்கி வச்சிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? பேபி நீங்க சொல்றதை செய்யறேன். வெரி குட். நல்லா செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு தேவையா? ஓகே போதும். இப்போ இத எடுத்து அதுக்குள்ள போடுங்க. அடிக்கிறதுக்கு ஏய் என்னடா? இல்ல நீங்க ரெண்டு ஆள் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒன்னு கத்தியோட இருக்கு. சோதிக்காதீங்க. அதுவே டாப் கட்டிங். ஏய் பால் குடி. என்ன பண்ணும்? அண்ணே என்ன பண்ணுமா? எதுனா ஒன்னு பண்ணுனா. வாயில தூக்கிடணும். எப்படி பிடிப்ப? புடிச்சு எடு. புடினே. எடு. விளையாடுற
இல்லையா நான் நீ சின்ன வயசுல என்னன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊத்துறேன் சார் பால் ஊத்துறது முடிவு பண்ணிட்டேன்னா ஊத்திக்கிட்டே இருப்பேன் சார். இவர் பெரிய பசுமாடு இவர் பாலை ஊத்த முடியா பாலை ஊத்திக்கிட்டே பசுமாடு இல்ல சார், பால் சப்ளை பண்ணிருக்கேன். அப்படி டேய் ஒரு பாத்திரம் தான் மாவு கலக்க சொன்னா நீ ரெண்டாவது மாவு ரெடி பண்ற? சரி சார், அது உண்மையா? என்னது எப்ப வந்தாலும் பாசிட்டிவான விஷயங்களை பண்ணிட்டு போறீங்க. போன வாட்டி வந்தீங்க சாக்லேட் அப்படியே அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. நீ பேசாம சாக்லேட் ரெடி பண்ணாத, தோசை ரெடி பண்ணு. கொஞ்சம் ஃபைனா பவுடர் பண்ணு, எனக்கு கடிக்க முடியல. சந்தோஷமா சாப்பிட்டு போ. எத்தனை எடுத்துட்டு போ. என்ன ஆளாளுக்கு. டேய் ராஜு, என்ன சாப்பிட்டு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல இருக்கே. அதெல்லாம் உங்களுக்கு சிறுசு, உனக்கு எனக்கு கொஞ்சம் பெருசு. என்ன ஜாலியா இருக்குதுன்னு. இது வந்து நாங்க மண்ணு போட்டுட்டு தண்ணி ஊத்தி 2 பொம்மை வச்சு ஆ. அதுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பண்ணா எவ்வளவு அழகா இருக்கும்ல. ஆமா. இதில் போடுங்க. கை நடுக்குது, கை நடுக்குது. ஏன் நடுக்குது? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே. அம்மா கடவுளே, போடுங்க பாதி. எங்க அவங்கள போக சொல்லுங்க, எனக்கு பயமா ஏன் கை இருக்குங்க. நடுக்குது? எல்லா சீசனும் இத பண்ணி ஒரு மாதிரி இந்த கேண்டில் அட்ஜஸ்ட் பண்ண இது ரொம்ப கஷ்டம். பாக்குறதுக்கு வேணா கியூட்டா இருக்கலாம். அண்ணன் கையை சுட்டி சொல்லு. அண்ணன் கை சுட்டுச்சு. அந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இதுல இருக்கு. அதனால வந்து நான் ஒரு குக்கா நான் வந்து 10 வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி. ஒரு குக்கா வந்து நான் தப்பிச்சிட்டேன் இந்த டாஸ்க். இந்த குக்கா வந்து நான் வந்து இந்த டாஸ்க தப்பிச்சதுக்கு காரணம் புகழேனன் தான். ஆனா தப்பிச்சதுக்கு காரணம் புகழேனனே கையை சுட்டுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி வெறித்தனமா நான் வந்து வேலை செய்யறேன்னா எதற்காக? இல்லன்னா அவர் வெறித்தனம் ஆயிடுவாரு. ஆமா. ஐயோ, நீங்க இருக்கீங்களா? ஐயோ, தோசைகள் வர முடியுங்க. இருங்க அண்ணன் தோசை கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. ரிஸ்க் எடுக்கறல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. என்ன மாதிரியா இவர் மட்டும் முதல்ல வந்திருந்தா ஒரு 2 ரவுண்ட் தள்ளி எலிமினேட் ஆயிருப்பான். அவ்வளவுதான், ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்க மாட்டான். நான் சொன்னா இல்ல என்ன பண்ண முடியல. நான் சொன்னேன் அது கலச்சிருந்தேன். பாத்தில எங்க குக்க பாக்குறதுக்கு தான் வேற மாதிரி இருப்பாங்க. ஆண்டி சொல்லுமா, நீங்க ஒரு மிகப்பெரிய லைஃப் சேவரா? யார் இவங்களா? ஆமா. நீ வேற இன்கமே சேவ் பண்ணாம கஷ்டப்பட்டு 7 படம் பண்ணி இன்கமே சேவ் பண்ணாம கடன் வாங்கிட்டு இருக்காங்க. லைஃப் சேவரா எப்படி பார்த்தா? பாத்து. Oh my god, you are the best. ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே. சூப்பர்னா பியூட்டினா. விழுந்து அடிக்காம 2 வாரமா ஒட்டம்புலம் ரொம்ப இருந்தது. பயந்துட்டேன், என்னதான் அடிக்க போறியா? என்னையதான் அவன் வந்த வேகத்தை பார்த்தா எங்க திருப்பி அடிச்சிருவான்னு பயமா இருக்கு. என்னது இது? எப்படி இந்த தோசை எடுக்கிறது? என்ன காளையன் சின்ன குழந்தைங்களுக்கு ராத்திரி டின்னர் கலக்கிற மாதிரி கலக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு போறாங்க. They won't eat, right? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. தோசை, சாக்லேட் தோசை. தோசை. நிலால பாட்டி வடை தானே சுடுவாங்க, ஆனா இங்க ஒரு பாட்டி தோசை சுடுது. ஏய் கப்புனி எஸ்கேப்பாயா போய்டா, இரு அவனை வச்சிக்கிறேன். என்னப்பா தோசை வருது? வருது தாங்க. ஏன் என்னாச்சு? ஓ சூப்பர். என்னாச்சு? இருமெல்லாம் போய் மாத்திரை கத்துற போறியா? என்னாச்சு? போடுற. வாட் இஸ் தட்? கேண்டில் கீழே வருது. ஆமா. இதை எடுத்து ஊத்துறாளே சுத்தி. கீழ இருந்து ஊத்துறானா கேண்டில் தூத்திட்டு இருக்கா? ஐயோ பைத்தியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்றே. ஐயோ இவளே காரி துப்பிட்டு போவா போலே. என்ன பண்ண போறா? அது மேல ஊத்திராதடா இன்னும். நான் ஷேரிங் பிளேஸ்ல போயிட்டு 2 தோசை பண்ண வந்திருக்கேன். நீ 5 பண்ணி கொடுமா. உன்னை யாருமா பப்பா? நீ பண்ணுமா. சிஸ்டி யாருக்கோ கேண்டில்ல இருந்து எடுத்து ஆயில் நினைச்சு நீ கேண்டில் மேல போட்டேன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? கரெக்ட்டா கட்டுட்டா. இதையா பண்ணிட்டு இந்த கான்ஃபிடன்ஸா வந்து நின்னு எட்டங்கோய்யால. மெழுகுதிரி வேணும். உங்க அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. மெழுகுவத்தி வேணுமா அடிச்சு கேக்குறாரு. அப்பதான் அவரை விட மாட்டேன். நான் ஜட்ஜுப்பா. எனக்கு என்னன்னா உன்னோட ஃபைனல் ட்ரெஸ்ஸிங்க பார்க்கணுமா? ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீ போட்டு வர ட்ரெஸ்ஸிங்க்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். வெறியா ஃபைனல்ல அந்த பிரம்மாண்டத்தை நான் பார்த்தா நம்ம வெட்டியா இருக்கும் போது தான் பாராசூட் மாதிரி வேலை செய்யும் போது நம்ம வந்து சட்டையே எல்லாம் ஏத்தி விட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லு. உண்மையிலே பல ஃபேன்ஸுக்கு டவுட். என்னதான் உங்களுக்கு வயசு அப்படின்னு இளமையாவே இருக்கீங்களே. வயசு கரெக்டாவே சொல்லிட்டா. சொல்லுங்க. கரெக்டான வயசு வந்து எனக்கு வந்து 28. நீ அது வரைக்கும் வந்துட்டியா? அட ஆண்டவா, 3 பிள்ளைங்க வயசு கூட்டினாலே அதிகம் வரும் போல இருக்கே. நான் பத்த வச்சா இந்த டேபிள் செம்மையா உருப்படும். மணி அக்கா, இந்த எபிசோடு நீ இல்ல, ஆனா உன்னோட ரோலை நான் எடுத்துக்கிறேன். உன்னோட மனசுல வச்சுக்கிட்டு
நான் இத வந்து பத்த வைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு ஆண்ட்ரிக்கு ஏதாவது ஆச்சு மணி உங்களுக்கு இன்னைக்கு ஆண்ட்ரியன் ஃபைனல் போனா அதுக்கு நீதான் காரணம். ஏய் 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 எக்ஸாம்பிள் எடுக்கிறதுக்கு உனக்கு ஆளே கிடைக்கலையா? மணியக்கா அமெரிக்காவில் இருக்கும் மணியக்கா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். போடு 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 போடு. ஏதாவது ஒரு ஆண்டவர் வேண்டி தவிர அம்மா தாயே அங்கா இரு உன்னை நம்பிட்டாமா. ஐயோ அபசகனமாயிடுச்சு. கண்ணா போ கண்ணா. இந்த மனுஷன் வந்து ஒரு மாதிரி ரகடா பேசுறாப்புல. சாப்பிட்டா டீல் பண்ணானா அழகா ஒரு தோசையை சாப்பிட்டா கொடுக்கலாம். சும்மா வந்து பண்ற எட்ரா முட்ற நான் என்னத்த முடியுது. போற போகல பொருளை போட்டு போயிட்டா என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமா. ஓகே கோமாளிகள் மாறி குக்குங்க பண்ணலாம். இப்ப வைக்காத இரு கொஞ்சம் குறையட்டும் கேண்டில் அது மேலே போய் வரும். என்ன பண்ணலாம்? இல்ல ஆஃப் ஆயிடும். அடி பாவி மகளே. அம்மா நீ நம்மள ஹெல்ப் பண்ண வந்தியா? ஐயோ காத்தடிக்குதுடா அந்த பக்கம். என்ன இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க? ஓ பெரிய ஜோதிகா விஜய் எவ்வளவு மண்டகமா. ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆக்சுவலி சைல்ட்ஹுட்ல இப்படிதான் நாங்க விளையாடிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் இருக்கு. நீ சொப்பு சாமான் வச்சுட்டு எதை பண்ணிருக்கியா சைல்ட்ஹுட்ல? சொப்பு சாமான் வச்சு எதுவும் பண்ணதில்ல. பக்கத்து வீட்டு பசங்களோட சண்டை தான் பண்ணிருக்கேன். இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. ஒருவேளை இரு சிவாங்கி புகழ் ரக்ஷன் 3 பேர் நம்ம ஊரு மேல வச்சிருப்போம். சொன்னா கேளு நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. இவன் சரியா வர மாட்டான்டா. அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. தயவு செய்து மணியக்கா சிவாங்கி எந்த வேலை கொண்டு வாடிங்க. இல்ல மணியக்கா உன் பேர் சொன்னதுல இருந்து இது கேண்டில் எரியவே எங்க எடிட் பண்ணீங்க 3 பேர். வாய்ப்பில்லை ராஜா. குருஷி இங்க பாருங்க. நான் ஆக்சுவலி அங்கே ஆயில் பார்க்கல. அந்த வேக்ஸ் நினைச்சு டோசா மேல போட்டு நல்ல பார்ட்னர்ஷிப். இப்படியே மைண்டன் பண்ணி ஓட்டுங்க. இல்ல ஒண்ணு நீ வர மாட்டிக்கிறோம். இவன் ஹெல்ப் பண்ணலாம்னு வந்து பார்த்தா இவன் நாசம் பண்ணிட்டு போறான். நாங்கெல்லாம் வரலன்னா பிரில்லியண்டா ஃபர்ஸ்ட் வந்திருப்பீங்க. கத்தி ஷார்ப் இல்ல பெரிய கத்தி எடுமா. யாருக்கு தெரியாத கைக்கு 58 அறுவாளா. என்ன கான்ஃபிடன்ஸான மனுஷன் இவரு. ரொம்ப வலிக்குது கையெல்லாம். ஆமா இத எப்படி சாக்குவோம்? ஷார்ப்பாவே இல்லையே. இவங்களுக்கு குத்துனா வலிக்காது. வலிச்சதா? வலிக்கல பாருங்க. நெஞ்சல குத்துனா அழுதா குத்துவான் போல் இருக்கே. நீங்க எங்க வேணாலும் குத்துனாங்க. நீங்க குத்துனா வலிக்காது அது எனக்கு. இத பொழப்பா போச்சுங்க நாய்க்கு. வருது. இருமல்ல மாத்திரை போட்டு சொல்லலாம். இருமல்ல மாத்திரை போடு. ஏன் இங்க வர? என்ன வடிக்க அவன் நடிக்க நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. எங்க ஓடுற போடா பீஸ் போற பல்ப். பச்சி போட்டாச்சா? எல்லா நாய்ங்களும் ஒரு முடிவோட வந்திருக்குதுங்க. சரி ஒரு 2 பச்சி தாங்க. போட்டனா அடபத்திருக்கு. என்ன நடந்துட்டு இருக்க? ஆனா இதுக்கு அப்புறம் போனா அப்புறமா உனக்கு நல்லதா தான் நடந்துருக்கு. ஆமா ஆமா இங்க இருந்து அப்படியே மொத்தமா பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் தானே. ஆங்கரிங் வந்துச்சு எல்லாம் வேற மாதிரி. கத்தி ஷார்ப் இல்ல சரியில்லை. நாமளே ஷார்ப் இல்லையா? அப்புறம் கத்தி கால வராதப்பா. நான் தனியா வரவா மச்சான் கூட வேணா நான் ஃப்ரீயா தான் வரேன். நான் தனியா போறேன். இன்னைக்கு நீ கலக்குற மாப்ள. பார்த்தனே கண்டு கலக்குன்னு கலக்குற. நீ அடுத்த ஏன் சொல்லு மாவெல்லாம் ஒரே கட்டி வரும்போதே கவுண்டரோட பாக்கெட்ல எடுத்து போட்டு வந்துருவாரு. ஏய் யூ நீட் டு புட் மோர் யார். ஏய் மோர்னா கன்சிஸ்டன்சி பாரு. தம்பியா என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா? தம்பியா இவள கொன்றுவோம் தம்பியா. பாத்துக்கோ தம்பி. இந்த சின்ன குட்டிக்கு பாத்துக்கோ. அடிச்சு கொன்றுவே அவரு. பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டனா? பைத்தியக்காரன் மென்டல். ஏய் தம்பி பாத்துக்கோ. நான் கோவத்துல இருக்கேன். என் பக்கத்துல வராதீங்க. மாவு திக்கவே இல்ல. மாவு திக்கலடா இன்னும்டா டேய். ஐ டோன்ட் யூ திக். வாய் ஊத்துறா. அது வாயில ஊத்துறா. இங்க அடிச்சிடுவேன். எல்லாம் பாரு ஏதோ கலர் ஒரிஜினல் கலர் வெளில வருது. பிரேணுமனே பழி வாங்குறானே. கம்பேர் வித் தோசை இது ரொம்ப ஈஸி. உண்மை சொல்றா அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. எல்லாரும் இங்க வந்து இது பண்ணு அப்படி பண்ணு இது பண்ணு மாவு போடு இது சின்னதை விட்டு இது பண்ணு அது குவித்து கோமாளி அதுதானே. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம சமைக்க விட்டாதான் ஜாலியா முடிச்சிருப்போமே எல்லாருமே. நானே ஒரு குக் ஆயிருப்பேன் அப்படிலாம் இருந்தா. ஒரே ஒரு தோசை போட்டிருக்கேன் 5 நிமிஷத்துல. அதுவும் இப்படி வந்திருக்குது. என் நிலைமைய பாத்தீங்க. ரொம்ப மோசமா இருக்குமா? யாராலையும் காப்பாத்த முடியாது. 2 பேரும் தான். சரி ஒளிஞ்சு போ. ஏய் நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா இங்க பா. இல்ல ஒரு நிமிஷம் லைட்ல பா. செல்லம் இங்க பா. ஏதா இங்க பா. செல்லம் விளையாட்டு வேற சீரியஸ் வேற செல்லம். ஆமா நான் தொடல சொல்றீங்கல்ல. இங்க பா. அவன் இங்க பா. நான் தொடவே இல்ல. அவன ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெத்துறாங்களா? நீ 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 மக்களே க்ளீன் பண்ண. நான் ஏதாச்சும் பண்ணேனா? நீ சொல்லு. இப்பதான் அவங்க பார்க்க நல்லா இருக்காங்க. கியூட்டா இருக்கா பூனை குட்டி மாதிரி. இப்பதான் நீங்க நல்லா இருக்கீங்க. அப்படி வா. இன்னைக்கு அட்வான்டேஜ் ஜெயிச்சா என்ன பண்ண போறோம்?
என்ன பண்ண போறோம்? கோவாவுக்கு டிக்கெட் வாங்கி நம்ம 2 பேரும் போயிடலாம். கோவா டிக்கெட் எல்லாம் கொடுப்பாங்களா? அட்வான்டேஜ் ஆயிச்சா? ஏன்னா நீ எல்லாம் ஜெயிச்சா சாதனன்ட்டு இதெல்லாம் கொடுப்போம். இந்த பிட்டெல்லாம் இங்க போடாது. ஏய் தங்க நீ நம்ப மாட்டேன். மக்களே ஃபர்ஸ்ட் கண்ணாடி பாத்துங்க, அப்புறம் இங்க பாருங்க. இதுல வேற அடிங்க ஆரண்டவுஸ்க்கு போறந்தவங்களா இருங்கடா டேய். கொப்பங்க வாத்தாலையெல்லாம் தூக்கி போட்டு மிக்ஸ் போடு. ஓகே மக்களே, அண்ணன் தங்கச்சி எங்களால முடிஞ்சது உங்களுக்காக. என்னடா இவ்வளவு ஹெவியா ஓடுறா? எல்லாரும் கத்தி வளைங்க. இவள ஓட விட கூடாது. பொண்ணாத வாடி. ஓடி. ஏய், இன்னைக்கு சுடிதார் போட்டுட்டு ஒரே காரணத்துக்காக எவ்வளவு பேர் அடிப்பீங்க? என்னடா மாவு தப்புறா? ஆத்தாடி சண்டைக்காரி. இதெல்லாம் நல்லது இல்ல. என்னடா நடக்குது? அதான் பேபி, நிறைய பேர் ஓடுற குதிரையை ஜெயிக்க வைப்பாங்கல்ல, ஓடாத குதிரையை ஜெயிக்க வச்சு காட்டணும். அதான் பெரிய. அப்படி என்ன ஆச்சு இந்த மூஞ்சில காட்டுறா செல்லம்? உண்மையிலேயே சொல்லணும்னா இவங்க வீட்டுல போயிட்டு என்ன செஞ்சாங்கன்றதை விட இங்க வந்து என்ன செஞ்சாங்கன்றத நம்ம பார்க்கணும். வேற லெவல் செஞ்சுக்கிறாங்க. பஜ்ஜி அந்த அளவுக்கு யாருமே இது வரைக்கும் சுடல. யாரும் ஏதோ பண்ணுகிறாங்க. எங்க குக்கு உண்மையிலே இந்த தடவை ஃபைனலுக்கு இவங்க தான் போவாங்க, இவங்க தான் கப் அடிப்பாங்க. என்னால நிக்க முடியல. இந்த ரக்ஷனை 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுமா. ஆவா இன்னைக்கு கலர் சரியான அடில. உன்னை இப்படி பார்க்க எவ்வளவு சமயம் தெரியுமா? போட்டு பொளந்துட்டு போயிருவாங்க. போ. அவளை இன்னைக்கு அப்புறம் அவ குக்கிங் எப்படி பண்றான்னு சரியான லூஸ். கோமாளி மாதிரி குக்குங்க பண்ணலாம். ஏன்டா குக்கு மாதிரி கோமாளி பண்ணலாம் சொல்ல? ஏய் அவ அடிச்ச அடியில எனக்கெல்லாம் குழம்பிருச்சுடா. குக்கு மாதிரி கோமாளி பண்ணலாம். ஐயோ மூஞ்சி மாதிரி இப்படி ஆயிடுச்சேப்பா. என்ன மிஸ்டர் காளையன், உங்க கிச்சன் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அஜுஜோ ஆபாய்ச்சு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? கொஞ்சம் பக்கத்துல என்ன போகும் டாலிங்? அப்படியா? இந்த பக்கத்துல நின்னுடுவோம். ஏய் நான் வெளில போடுவா. பேசி. ஏய் அந்த கப்பல விடாதடா டேய், அந்த பவர் பாண்டி கப்பல விடாதடா. ஓ கோமாளி டைமா போச்சே. என்ன ரெண்டு சுட்டு வரேன், சூடா இருக்கு. அப்ப சுட்டு ரெண்டு ஆணியா புடுங்க வேணாம். ஊர்ல இருக்க கடைசிரப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்க? நீ சுட்டல, நீ தோசை சுட்டல. என்ன சின்ன பழத்தமா இருக்கு ராஸ்கல். யார் பண்ணணும் இப்போ? ஐயா இப்போ குக் பண்ண ஐயா. அப்ப நீ ஏன் பண்ற? ஐயா குக் பண்றேன் ஐயா. மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். ஐயா 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 இப்போ கோமாளி தான் ஐயா பண்ணோம். அப்படியா? ஐயா அப்ப ஏன் குக் பண்ணணும்னு? ஐயா கோமாளி குக் பண்ணணும்னு சொன்ன ஐயா. அண்ணா இதுல கறியா இருக்குண்ணா? என்ன எதுக்கு பத்த வச்சிருக்கா? அண்ணா இதுல கறியா இருக்குண்ணா? வாய் சும்மா இருக்க முடியும் வாய். என்னம்மா இத்தனை தோசை போட்டு? இத பாருங்க பக்கோடா. வாரா எனக்கு இதுக்கு அப்புறம் வேலை இல்லன்னு தோசை கடை தான். வெரி குட். சுனந்தா தான் வின்னு. என்னடா நான் வரும்போது சாக்லேட் துருவி வைக்கல? துருவி வச்சதெல்லாம் தின்றுங்க, வரும்போதெல்லாம் துருவி வேற வைப்பாங்க. நீ பேசாமல் போனாலும் தட்டி சொல்லுவேன். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. கருப்பான கையால என்ன புடிச்சா? முடிஞ்சுச்சா? ஏதோ சதி நடக்குது, கண்டுபிடிப்போம். மறைச்சிட்டாயா. இல்ல இல்ல இங்க என்னதான் நடக்குது? மல்யுத்தம் எதனா நடக்குதா? ஒண்ணுமே புரியல எனக்கு. ஐயோ ஐயோ ஓரமா நல்லு. உங்க நாடில மூஞ்ச பாரு. நான் வருவான் அண்ணன் நாகரி தருவா. தகமுல்லா நீ மல்லவா. தகமுல்லா நீ தல்லவா. பாப்பா ஸ்டாப். விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவ. ஓகே கோமாளிகள் மாதிரி குக்குங்க பண்ணலாம். நல்லா நீங்க பண்ணீங்கன்றாங்க வரவங்களாம். எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. நானும் செத்து போயிரு. செத்து போடுவா. என்னடி தங்க? தங்கம் கியூட்டா இருக்கா? பாருண்ணா. என்ன தங்க இது? யார் பார்த்த வேலை? ரோடு போட தெரியாதவன் ரோடு போட்டது போல். அத பாரு உன் நண்பன் மேல கை வச்சிட்டா, உன் தங்கச்சி மேல கை வச்சிட்டா. இதுக்கப்புறம் நீ சும்மா இருந்தனா இதுக்கப்புறம் நீ எதுக்கு எங்களுக்கு லீடர்? ஆனா அடி மட்டும் வாங்கிட்டு வராது என்ன? ஏன்னா நாங்களே அதெல்லாம் வாங்கிட்டோம். நாங்க ரொம்ப அடி வாங்கிட்டோம். ஆமா அதுவும் நான் இவராவது ஏதாவது பண்ணாரு, நீங்க என்ன பண்ணீங்க? நான் வேடிக்கை தாங்க பார்த்தேன். பாவம் தானே, ஏதாவது பண்ணுங்கண்ணா. ஒன் டைம் தானே? ஆமா. இந்த மாவு எடுத்து கீழே போடு. சத்தங்க தான் வந்ததுன்னா அண்ணாங்கன்னா நாங்க வந்துட போறோம். புரியுதா? ஓகே ஓகே ஓகே. நம்ம அந்த பேக்க டைமிங் சரியில்லை இன்னைக்கு. கவலையா படாதீங்க. இன்னைக்கு நம்ம டைம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. ஆரம்பத்தை வச்சு முடிவு பண்ணாதீங்க, முடிவை பார்த்து மிரண்டுருவீங்க.
தம்பியா இங்கே சத்தம் கேட்கும் சவுண்டு கேட்கும் ரத்தம் வரும் யாரும் திரும்பி வந்துடுறாங்க. இது எல்லாமே உனக்கு தானே வரப்போகுது ரத்தம்லாம். என் தங்கச்சி முகத்தை பாருங்க. உங்களுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி பளபளன்னு இருக்கீங்க. என்னடா இது யாரா பண்ணுது? இப்போ இருக்கு சண்டை. வெயிட் பண்ணி பாரு. என் தங்கச்சிக்கு யார் இந்த பொட்டு வச்சா? நான் தான் வச்சேன். என் தங்கச்சிக்கு என் கன்னத்துல இப்படி வச்சிருக்க. உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கி. யாரா இவ இழுத்து போட்டு கீழே போட்டு அடிக்கிறா? உள்ள வேற என்னென்ன உடைஞ்சிச்சோ. அண்ணா அண்ணா கழுத்துல ஏதாவது கிராச் போட்டுருக்காளா? என்ன குறாடா உங்களுக்கு புது ஐட்டம் இருந்திருக்காங்க? கழுத்துல ஸ்கிராட்ச். பேச்சாடா பேசுன. நானா போய் சொன்னல ரத்தம் வரும் கண்டு. நீ உனக்கு வரேன்னு சொன்னியா? நீ போய் எடுத்துட்டு வானே. உன்னை என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். உன் கெத்த காமினா போனா. அத நான் பாத்துக்கிறேன். வெங்காய பச்சி போட சொன்னேன், வெங்காயத்தை தூக்குல தொங்க விட்டு எடுக்கிறாங்க. இந்த இவரை பண்றாயோ எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. வெங்காயத்தை எடுத்தா பஜ்ஜி எடுத்து சாப்பிடுறேன். ஒண்ணு போயிடுச்சுமா. இது என்ன ஆண்ட்ரி எனக்கு ஹார்ட்டா? தெரியும். இங்க இருந்து அங்க தூது விடுறான். பஜ்ஜி வந்து உண்மையிலே ராஜையப்பா வந்து வெற்றிகரமா வந்து எல்லாருமே கேட்கணும், எப்பா நீயா பண்ண அப்படின்ட்டு ராஜையப்பா கேட்கணும். என்னப்பா? ஆமா தம்பி நம்ம கேட்டாதான் பதில் சொல்லுவான். சின்ன வயசுல இருந்து வந்து கேட்காம பதில் சொல்றக்கா வேணா லூசா. பாவம் ராஜையப்பா அமுச்சு விட்டேன். எனக்கு வயல் காலில் நிற்கிறாரு. இந்த செட்டிலே நீ தானே சூப்பர் தெரியுமா? தேங்க்யூ. உண்மையிலே பாப்பா இவ்வளவு பாஸ் வச்சிருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப ஹாப்பி. நீ மட்டும் தானே இந்த செட்டில சூப்பர். தெரியுமா? எனக்கு தெரியாதாம்மா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எதுவும் ஏதாவது சில்மிஷம் பண்றியா? ஏய் நல்லா இருக்கு, அழகா இருக்கடா. அழகா இருக்கு. தேங்க்யூ ஆண்ட்ரி. அஸ் அ குக்கா நீங்க கூட என்ன எவ்வளவு தூரம் அப்ரிஷியேட் பண்ணல, எவ்வளவு தூரம் அப்ரிஷியேட் பண்ணாங்க பாத்தீங்களா கோ கண்டஸ்டன்ட்ஸ். The countdown starts. 10 9 8 7 6 5 So counting நம்ம முதல்ல கூப்பிட போறது கிஷோர் ராஜ்குமார் and ஷெரின். வாங்க. கிஷோர் ராஜ்குமார் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஜிபி முத்தானாவோட இந்த சேலஞ்ச் பண்ணது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். லேடிஸ் நம்ம பாஞ்சு பாஞ்சு வேலை செய்யறாரு. ஜென்ட்ஸ் அவ்வளோ கோபப்படுறாரு, எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. நோ 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 இதெல்லாம் போய். ஏன்னா நீங்க லேடிஸ். நீ லேடிஸ் தானே? ஆமா. நான் பாத்துர்க்கேன். அவங்க வேற லேடிஸ்ல பார்த்தல நீயே ஒத்துக்கொண்டா வேற லேடிஸ் தான். நான் உங்களுக்கு சப்போர்ட். நான் தங்கச்சி. ஆமா. சோ பசங்களுக்கு அவர் வேலை பண்ண மாட்டாரு. தின்னுட்டே இருக்கீங்க. இது டேஸ்டா இருக்கு. ஆனா கவுண்ட் பண்ணல. பரவாயில்லையா, நீங்க சந்தோஷமா இருந்தா போதுங்க. அதுக்கு தான் இந்த ஷோக்கு வந்து. ஓகே 42 பஜ்ஜி 11 தோசை ஜிபி முத்து அண்ட் கிஷோர் மொத்தம் 53. இதுவே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. சந்தோஷம். சரி நான் சில்மி சிவா 51. நாங்க அவ்வளவு பஜ்ஜி போட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல அப்பவே நான் சாப்பிட்டாரு. ஏன் பஜ்ஜி நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாரா? நீங்க சாப்பிட்டீங்கன்றா? எங்க அப்பா சாப்பிட்டாருயா. ஓகே thank you கிஷோர் and ஷெரின். ரெண்டு பேரோட கவுண்ட்ஸ் வந்துருச்சு. We'll wait for the results. ராஜையப்பா and புகழ். காலை நன்னா சரத் வாங்க. இல்ல எதையும் யூஸ் பண்ணலன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக தான். 55 பிளஸ் 6 தோசை 61. ராஜாயப்பா அண்ட் புகழ் மொத்தத்துல 40. ஐயா என்னடா நம்ம தான்டா வின்னு. புகழ், you know, why can't you just explain me what just the whole process just happened? only in English. Yeah, I think in Melgoti first 5 minutes is மெழுகுவர்த்தியா? ஓ கேண்டில் yes கேண்டில். ஓகே candle in full burn. burn. ஓகே Full burn in full உருகின் கீழ். உருகின் கீழ. Yes. இங்கிலீஷ்ல சொல்ற நீ. So in my hand in one hand. I am பாவம். Finger in Melgoti is voting. எல்லாம் ஒரே நிமிஷம். என்னம்மா? எல்லா தப்பே இந்த அண்ணன் தான் பண்ணாரு. இவரை தண்டிங்க சார். நான் இல்ல. Working session still now, not me and at me. That time in coming to in all time paityam Sushti. ஆல் டைம் பைத்தியமா? Suddenly starting in one hand. What hand? That too black here. In Adupun. அடுப்புல black. Curry. அடுப்பு பிளாக். Bend 2 finger in to mouth brown. என்னடா பண்ற? brown. Mirror tongue chillo in for one time. The blood. இங்கிலீஷ்னா நீ பிரெஞ்சுல பேசிட்டு இருக்க. That guy in dangerous fellow. Yeah.
That guy பண்ணதுக்கு This guy பண்ணதுக்கு did girl in 5 finger scratch mruch scratch. நீ ஜஸ்ட் வேடிக்கை பாத்தி. கடி பூசிங் சுஷ்டி நீ வந்து ஆம்பளை பசங்களை அடிக்கிற ஆங்கர் அடிக்கிற ரொம்ப நீ அடிக்கிற நீ எல்லாரையும். நான் ஃபீமேல் வெங்கட் பட். ஐயோ கேப் பார்த்து அடிக்கறானே. என்ன உடனே பெண்கள் சிரிச்சா நீங்களும் இப்படி வெட்டப்படுறீங்க? ஏதாவது தட்டி கேளுங்க. வாயடிச்சா இல்ல பட் நான் இன்ஸ்டிகேட் பண்ண மாட்டேன் பா. நான் குறுக்கு வழியில கூட அவர் போக மாட்டேன். இவங்க ரெண்டு பேர் ஆமா வந்தாங்க தப்பு கிட்ட. பண்ணா அடிப்பா. ஆமா. ஏன் தப்பு பண்றீங்க? You are in curry பூசிங். ஏன் கடி பூசிங்? அதே சேம் क्वेश्चन என்கிட்ட கேட்டேன். ஏன் என் தங்கச்சி உன்னை கறி பூசினா சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் நீ பேசிவியா நான் ஏதாவது ஊசி போடணும்டா உனக்கு. சரி ரைட் ஓகே ரெண்டு டீமுக்கும் நன்றி. வில் வெயிட் ஃபார் தி ரிசல்ட்ஸ். ஆண்ட்ரின் அண்ட் குராஷி, சுனிதா அண்ட் விஷால் வாங்க. விஷால் அண்ட் சுனிதா 44, குராஷி அண்ட் ஆண்ட்ரின் 21. என்னடா நான் தேன் ஃப்ளேவர்ல குதிச்சு குழந்தைங்க வாட்டர் பெட் மேல ஏறினாங்க, நீ ஏன்டா பஜ்ஜி கம்மியா போட்ட? சார் ஒரே டிஸ்டர்பன்ஸ் சார் ஒரு கோமாளிக்கு. யாரு? முன்னாடி ராஜயப்பா அடிக்கடி தீப்பெட்டி எடுத்துட்டு போயிடுறான், பின்னாடி கஜேஷ் வந்து என் உயிரை எடுத்துட்டு போயிடுறான். அவங்க ரெண்டு பேரும் கோமாளி இல்லடா குக்குடா. இவன் வந்து அடுப்பு கேக்குறான், அவன் வந்து இடுப்பு கேக்குறான். நான் என்ன பண்றது ஒரு கோமாளி? உனக்கு என்ன வேலைங்க? ஏன் நிக்கிறேன்? இன்னைக்கு ரொம்ப சப்போர்ட்டா நிக்கல. எங்க சப்போர்ட்? ஆமா அவங்க அப்படியே பெரிய ரோஜா செடி, அவருக்கு சப்போர்ட்டா ஒரு கொம்பா நிக்கிறாரு. போயிரியா? என்னாச்சு? டைமிங் சரியில்லை நம்ம ரெண்டு பேருக்கு. நம்ம தோசை கல்ல எப்போ சூடா இருந்தது, குக் டைம் வந்துச்சு. நம்மளுக்கு எப்போ ஆயிலா சூடா இருந்தா கோமாளி வந்துச்சு. இது ரெண்டும் நல்லா இருந்தா வெங்கடேஷ் பட்டு வந்துச்சு. இல்ல சார் அவர் வந்து கிரேட் பண்ணி இந்த சாக்லேட் பவுடர் வர அடிக்கடி திரும்பி போயிட்டார் 2 டப்பா. இல்லாட்டி மட்டும் அப்படியே நீங்க போட்டு அது இருந்ததுன்னா ஒரு தோசை எக்ஸ்ட்ரா வந்திருக்குமா? அந்த நேர்மை தவறாத அது ஏன் போன் அந்த நேர்மை தவறாத ஒரு நீங்க ஒரு தோசை மார்க் கொடுக்கணுமா இல்லையா? ஓகே நீ அவனை பேசிட்டேல, 21 - 5 16 தான். ஆல்ரெடி நாங்க தான் லிஸ்ட்ல இருக்கோம், எதுக்கு மைனஸ் பண்ணிட்டீங்க? கஜேஷ் அண்ட் மோனிஷா வாங்க. வெற்றிகரமா 2 தோசை பண்ணிக்கிறான். ஆனியன் பஜ்ஜி கேட்டதுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வேர்க்கல்ல பஜ்ஜி பண்ணிருப்பீங்க. வேர்க்கல்லையா? அது சின்னதா வெட்டினாரு. அதனால சின்ன வெங்காயம் அதாவது சின்ன பஜ்ஜி. 29 29 பிளஸ் 3 4 தோசை வந்தது. 33. ஏய் ஒருத்தர ஜி பீட் பண்ணிருக்கீங்கப்பா. ஜெயிச்சோமா? நமக்கு ஜெயிச்சிட்டோமாவா? வாங்க திட்டு வாங்காம போ. ஒரு குக்கு இவ்வளவு பண்ணிருக்காங்க ஓகேவா? தண்டத்துக்கு கோமாளி நீ எதுக்கு கூட இருந்த? அதாவது இவர் வந்து காம்படிஷன் மத்த டீம் கூட நினைக்கணும். நமக்குள்ளே காம்படிஷன் நினைச்சு நான் தான் பஜ்ஜி போடுவான் ஃபுல்லா போட்டு நிக்கிறாரு. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலக்குற ராசா. Okay, thank you Gajesh and Monisha. You can get back to your workstation. We'll wait for the results. Okay, advantage 1 அழகா பண்ணி முடிச்சிட்டீங்க. So advantage 1ல இருந்து இந்த 7 டீம்ல எந்தெந்த டீம்ல advantage round 2 போறாங்கப்பா? மொத்தம் 3 டீம் தான். அதுல ஃபர்ஸ்ட் டீம் வந்து காளையன் அண்ட் சரத். ஏறா இப்படி ஏறணும் அண்ணன் மேல. ஓடா கிஷோர் அண்ட் டிபி முத்து. இன்னொரு கிஷோர் and GB முத்து. சொல்லுங்க ஆசைப்படுறாங்க இன்னொரு சொல்லுங்க. கிஷோர் and GB முத்து. ஷெரீன் அண்ட் சிலம்புகம் சிவா. ஐயோ இங்க போனா பின்தொடர்ந்தே வரான். ஒதுங்கடா பின்னி நிக்கிறாங்க பாரு. அதாவது புகழும் வரல குறைஷியும் வரல. ஏன் கூட மாட்டிக்கிட்டாங்களே. நீயும் தான் வரல. ஓகே நடந்த அட்வான்டேஜ் ரவுண்ட் 1 சூப்பரா பண்ணி ரவுண்ட் 2க்கு போறது இந்த 3 டீம்ஸ் தான். அட்வான்டேஜ் ரவுண்ட் 1 பார்த்தனா பல கலவரமா போச்சு. மாத்தி மாத்தி யார் மூஞ்சல யார் கறி பூசுறது அப்படின்ற மாதிரி தான் போச்சு. ஆமா என் தங்கச்சி முகத்தலாம் பாரு. ஏன்டா மாறி மாறி கறியை பூசி ட்ரெஸ்லாம் அழுக்கு பண்றீங்க? மாப்பிள அத நான் இங்க சொன்னா வேலைக்கு ஆகாது. இப்ப அங்க வரம்ப என்ன பண்ண போறா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. துணி துவைக்கும் போது ஆலமயக்கும் சாப்பிட்டு டச்சு பவரு. கருப்பு தான் எனக்கு ஏன்டா லிரிக்ஸ மாத்தி பிடிச்ச பாடுற? நல்லா கேளுங்க சார். காலையில இருந்து இதே மாதிரி தான் லிங்க்ஸ மாத்தி பாடுறான். ஏதோ ஒரு ஆட பாத்துர்க்கேன், அது உன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு கரெக்ட்டா? ஆமா மாப்பிள அந்த ஆட் இப்பதான் பார்த்தேன். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. துணி துவைக்கும் போது ஆல மயக்கும் சாப்பிட்டு டச் பவரு. நீ மாத்தி பாடுற? ஐயோ எனக்கு ஓடிட்டு இருக்கே. ஐயோ ஏய் என்னடா இது இந்த மாதிரி வருது? ஏன் மாத்தி பாருங்க பாக்குறீங்களா? இதுதான் சாஃப்ட் டச் ஃபேப்ரிக் கண்டிஷனரோட ஜிங்கிள். அண்ணே எல்லார் மைண்ட்லயும் இப்ப இந்த ஜிங்கிள் தான் பாப்புலரா ஓடிட்டு இருக்கு. ஆமா இந்த சாஃப்ட் டச் ஃபேப்ரிக்
கண்டிஷனர்ல ஒரு அமேசிங்கான French perfume fragrance இருக்கு. அதனால இந்த fragrance ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சோ அதனால நம்ம சாஃப்ட் டச் ஃபேப்ரிக் கண்டிஷனர் நம்ம எல்லாருக்கும் ஒரு gift hamper தராங்க. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, துணி துவக்கும் போதே ஆழமயக்கும் சாஃப்ட் டச் பவரு. இதுல அந்த French perfume ஸ்மெல் இருக்கா? French fragrance அப்படியே இருக்கு. சோ ஷெஃப் உங்க முன்னாடி 3 டீம் வந்து ரெடியா காத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கான அட்வான்டேஜ் ரவுண்ட் 2 எப்படி அமைப்போம் ஷெஃப்? அதே கலர் தான் இருக்குது. ஒரு பெரிய போராட்டம் நடக்க போகுது. பாரம்பரியம் இருக்க போகுது. அதுக்கு ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள் ஏதோ தேங்காய் துருவணும். கோகனட் எடுத்து உங்க தலைமையில அடிக்கணும். துருவிட்டு வரல, வாயை வச்சே துருவிடுவேன். அண்ணா தேங்காய் நல்லா துருவி கொடுத்துரு. உங்களுக்கான சேலஞ்ச் அட்வான்டேஜ் டாஸ்க் 2 வந்து தேங்காய் துருவல் சேலஞ்ச். தேங்காய் கொடுத்துருவோம், நீங்க தேங்காய் உடைச்சி பத்த போடக்கூடாது. பத்த போடாம தேங்காய் வச்சு அப்படியே துருவணும். 15 நிமிஷம் டைம். நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது முதல்ல கோமாளி ஆரம்பிப்பீங்க, அதுக்கப்புறம் பெல் சத்தம் கேட்கும், குக்கு மாறிடணும், திரும்பி பெல் சத்தம் கேட்கும் போது கோமாளிக்கு மாறிடணும். அது மாதிரி பெல் சத்தம் கேட்க மாறிட்டே இருக்கணும். அதிகமான தேங்காவுடைய துருவல் யார் எடுத்திருக்கீங்களோ அவங்க தான் டாஸ்க் வின் பண்ணி வைல்ட் கார்டு ரவுண்ட்ல மிகப்பெரிய அட்வான்டேஜ் வின் பண்ணி வைல்ட் கார்டு என்ட்ரில ஃபைனலிஸ்டா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, கெட் பேக் டு டேபிள் ப்ளீஸ். ஓகே, தேங்காய் திருவல் சேலஞ்ச் டாஸ்க் நம்பர் 2. 15 minutes time. Your time starts now. ஐயோ கத்துற ஓட டம் டம் அடிடா. இப்ப பாருங்க ரொம்ப பொறுப்பா இருக்காரு. ஐயோ, ரைஸ் மில் சவுண்ட் கேக்குதே. என்ன ஆனாலும் சொல்லுண்ணே அண்ணனை மட்டும் விட்டுறாத. அண்ணனை விடுறதா டோக்குள்ள என்னையா மிஷின் மாதிரி துருவல் இருந்தாலே யோ இத டைட் வைங்க. யோ அப்பா அல வித்தியில கையில வச்சுக்கப்பா. சக்சஸ். நான் தான் சொன்னேன். பாத்தியா கிஷானே, பாத்தியா Go 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 go. Good job. இன்னும் குயிக்கா பண்ணலாம். இது எனக்கு வரும்போது பண்ணியிருந்தா ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னா நான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள். இங்க போற வேகத்துக்கு பார்த்தா ஜிபி முத்துதா வின்னர். அவர் சுத்திட்டாப்லடா, நீ வேஸ்ட்ரா. அண்ணே அதெல்லாம் ஏன் எடுக்கற என்ன? கடுப்பேத்துறார் மயிலார். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. Come on. நீ ஆடாதடா. அதானே. அவன் மாதிரி வித்திருக்கோம். இது உள்ளதானே பாவி. ஏண்டா தேங்காய் இங்க இருக்கு, இங்க ஏண்டா சொல்றேன்னு? அதே தண்ணி குடிக்கலாம்னு ஓட்டைய போட்டுருப்பான். ஏய், என்னடா பண்ற நீ? இருப்பா தம்பி, நீங்க என்ன சார் நீங்க என்ன சார் ஏய் ஜிபி முத்துதா வின்னர்ன்றாங்க. அப்ப விட்டுல வேமா பண்ற. ஏய் பண்றா வேமா. இருடா வர. காலையில அன்னைக்கு கூட தான் தோத்த அவமானடா. வேமா பண்றா. Oh my god. இங்க மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகே, கம். அண்ணே தேங்காய் மட்டும்தான் ஓடிய சேர்த்து திருவிழா போல. இருமா, இவர் இருக்கிற கால்ல எல்லாத்தையும் திருவாரு போல. ஏய் இவ்வளவுதான் பண்ணியாடா நீ இவ்வளவு நேரத்துல? ஆமாய்யா. அவர்லாம் அங்க என்ன மாதிரி பண்ணிருக்காரு? அந்த கர்மத்தை எல்லாம் பார்த்தா விளக்குமா? கலேன் வாங்க கலேன். டைட்டா பிடிக்காம சுத்துன. ஊரா சுத்துற அந்த தேங்காவை லைட்டா சுத்துன. என்கரேஜ் பண்றானா அவரை போட்டு. என்னடா உடைச்சிட்டு இருக்காரு மிஷின் ஆத்தாடி. என்னடா டெமாலிஷிங்கா இருக்கு. என்னது இது? நான் சவால் விட்டது போது நான் சக்கட்ட போடுறது போது. கை வலிக்குதா? ஷெரின்காக வச்ச டாஸ்க் மாதிரி இருக்குது. டேய் இருடா, இத போற துருவிட்ட அப்புறம் உடைச்ச தேங்காய் துருவறதுக்கு உனக்கு 4 எபிசோட் வேணும் உனக்கு. இல்லப்பா. இதுல வேற தேங்காய் வச்சினே இருக்கறான். ரொம்ப தான் நீ பிக் பண்ணிக்குவ. ஏய் வெறும் தேங்காய்ல சுத்தி யோ நீ குக்கு தானே யோ. உன்னை நம்பி வைல்ட் கார்டு. நான் சொன்னேனா குக்குனே. இது வேறயா? என்ன பேபி என்னாச்சு? பண்ணு. கை ரொம்ப தர்ப்பா. ரொம்ப வலிக்குது. பிட்டுக்கு. சார் பட் சார் அங்க பாருங்க சார், அவனை சரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். யாரு? வாங்க கைது கொள்ளவும் அப்படிப்போம். எப்படி அடி வாங்குற நீ? ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க. நான் என்னோட வேலை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இல்லங்க. நான் இல்ல. இவன் தான் கூட்டினது காமிச்சான். இதெல்லாம் பின்னாடி அனுப்பிங்க. காமிச்சேன், பட் அந்த கேஸ் லைட்லாம் வரணும் தெரியாது எனக்கு. ஊர்ல என்ன 2 மர்டர் பண்ணானே தெரியாது. எது? நீ தப்பு பண்ணிட்டு என்ன உடைக்கிற? ஏதோ நாங்க தப்பு பண்ண மாதிரி உன்னை எவன் வந்து ஹெல்ப் பண்ணாங்க? ஹெல்பிங் மைண்ட் தானங்க. சரி காலை என்ன பண்ண மாட்டியா? கையை பிடிச்சி ஹெல்ப் பண்ணுவா. காலையில கையை பிடிச்சி ஹெல்ப் பண்றா. சரி எனக்கு ஹெல்ப் பண்ணல. அட இவன்ட்ட என்ன சார் பேச்சு? புறா கையா கை பிடிச்சி ஹெல்ப் பண்றா. தோத்தாருன்னா அவர் கைத்த மேல ஜாடா பேசுன. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. பூ போல வருதுமா. பேபி இதெல்லாம் விட்டுட முடியாது. அவங்க எவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் அழகா பண்ணலையா? ரொம்ப அழகுதான்.
சொல்லு. ஐயோ அது சீதா பாருங்களேன். அருவில வர மாதிரி வருது பாரு. அருவில தண்ணி கொட்டுற மாதிரி வருது. பட்டி கருப்பட்டியே வாசமுள்ள ரோசாவா கத்தரிப்பு வச்சுதுன்னு சொன்னாங்க. நம்ம சுற்றுல ஓடிட்டு வேலை பாடுறேன். டேய் மெல்ல மெல்ல என்ன வலிக்கும். ஏண்டா தேங்காய் பொறுக்கி அங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது எப்படி பண்றா பேபி இது? நோ கமெண்ட்ஸ். நீ பண்ணு பேபி. டேய் எங்கடா வரல? இதுல ஒண்ணும் வராது. இது டம்மி பீஸ். இதான் மெயின் பீஸ். ஹலோ ஜென்டில்மேன், போட்டியே முடிய போகுது, என்ன தொடச்சிட்டு இருக்கேன்? பேசாம எடுத்து காலி பண்ணு. இல்ல தேங்காய் திருவுறதுக்கு கத்தாரு. ரக்ஷன் வலிக்குது. என்னாச்சு, கை வலிக்குதா? சோ இதுக்கு தான் இந்த மாதிரி டஃப்பான வேலையெல்லாம் அவன்கிட்ட கொடுக்க வேண்டியதுதானே? வார்பில இருக்கு. ஏய் என்னடா நடக்குதுங்க? மசாஜ் பண்ணு. திஸ் இஸ் லவ் சர்வீஸ். நீங்க அனாவசியா போந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. இந்த சீசன் ஃபுல்லா வந்து ஒரு எபிசோட் வந்து ஜாலியா இருந்தல, கோமாளிங்களோட கஷ்டம் என்னன்னு பாரு. எனி ப்ராப்ளம் ஷாலினி? வீட்ல தம்பிக்கு பாலும் பழமா கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அந்த தம்பியை கூப்பிட்டு அங்க பாரியா, அங்க பாரியா. மிஷின் கூட இவ்வளவு வேகமா வேலை செய்யாது போலேனே. பார் நல்லா பார், தேங்காய் துரு நல்லா பார், 5 ரூபா போட்டு போடு. யார் நீ? நீதான்டா கோமாளி டைம்டா. சரிங்க ஏங்க இவ்வளவு நேரம் நான் தானே பண்ணுகிறேன். உங்க டைம்லயே நான் பண்ணும்போது என் டைம்ல நான் பண்ண மாட்டேனா? ரொம்ப வாசிக்காத. எங்கள் குக்கின் கோமாளியுடைய தேங்காய் துருவி சாம்பியன். போடா பண்ணி. அண்ணா ஜெயிச்சிருங்க. யார் என்ன பண்ணாங்க? அவர் இடுப்பு கிள்ளி டைவர்ட் பண்றாரு. ஏய் நீ துருவுனதுக்கு உனக்கு எதுக்கு தேங்காய்? அங்க அவர் நிறைய துருவுறாரு. ஐயோ எங்க தேங்காய் வெளிய தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த நீ துருவியா, நீ துருவியா. ஏய் ஜெயிச்சிட்ட. நீ ஜெயிச்சிட்ட. ஐயோ டூ மச். என்ன விட்டுனா? வாங்க குக்கு வாங்க. யோ நீ சாதா துருவி இல்லையா? தேங்காய் திருவி. மெகா துருவி. குடிக்க மாட்டீங்கல்ல, முடியல. விளையாடுறோம் விளையாட்டு. திரும்பி பார்க்கலாம். ஐ வாண்ட் ரிவெஞ்ச். என்ன தைரியமா போறேனே வாடா. ஏங்க ஜிபிக்கு பிபி வர அளவுக்கு அடிச்சு போட்டு. ஆனா என்னைக்கு அந்த கையை மட்டும் தனியா எடை போட்டுருக்கீங்களா? ஐயோ ஏண்டா எங்க வந்து யாருக்கு? ஏய் இறங்கு. அப்படியே பெல் அடிச்சிடுங்க. யோ சீக்கிரம் இத போடு, அதடியா இத போடு. இல்லம்மா அப்படி இல்ல கண்ணு. எங்க புகழ் லெவலுக்கு யாரும் வர மாட்டாங்க. காட்டு புகழ். அவ்வளவுதானா? எனக்காக அவ்வளவு. நீ ஏன் பண்ண? ஒரு அடி வாங்க முடியாது உனக்கு எனக்காக. அட போச்சே. ஓகே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 5 4 3 2 1 ஸ்டார்ட். ஓகே அட்வான்டேஜ் டாஸ்க் 2 வினர் இஸ் கிஷோர் அண்ட் ஜிபி முத்து. ஜிபி நீ சாதா மனுஷனே இல்லையா? சொல்லுங்க என்னது? நீ வந்து கோயம்புத்தூர்ல பண்ண அக்மார்க் மெஷின் தேங்காய் துருவறதுக்கு. அதாவது ஜிபி ஒண்ணே ஹோட்டல்ல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்க அந்த மிஷின் வச்சிருக்கோம். அந்த மிஷின்ல கூட வந்து இந்த ஸ்பீட்ல வருது இல்ல. மோசம் பண்றியா? என்ன ஸ்பீட்? தேங்காய் ஒரு கையில துருவறது சம. பயங்கரமான விஷயம் அது. கலகிட்ட நீ. ஹேட்ஸ் ஆஃப். ஹேட்ஸ் ஆஃப் ஜிபி முத்து. ஷெரின் என்னாச்சு? கைக்கு என்னாச்சு? கை வலிக்குதா? ஃபுல் ரெட் ஆயிடுச்சு. மிஷின் சரியில்லை. ஆட தெரியாத ஆளுக்கு தெரு கோணம். தெரு கோணம்ங்க. அந்த கூத்துல இருக்கு கூத்து. தங்கச்சிக்கு நீ இப்படி பேசுற நீ? சோ ஷெஃப், இன்னைக்கு உங்களுக்கான மெயின் டாஸ்க் எப்படி அமைய போகுது? ஏன்னா இது ஒரு வைல்ட் கார்டு வீக். ஒரு கலாபரமா அமைய போகுது. இந்த மெயின் டாஸ்க் பாத்தீங்கன்னா ஒரு கலக்கலான ரவுண்டா இருக்க போகுது. அதுக்குன்னு ஒரு 3 செட் ஆஃப் பொருள் வச்சிருக்கோம். பாரம்பரிய. ஆமா புகழ் உனக்கோசரம் சொல்றேன், ஒரு பாரம்பரியமா இருக்கு. அது என்னோட வார்த்தை அப்பா, பாரம்பரிய. அந்த செட் ஆஃப் பொருள்கள் இதோ. நீ நானே வேறேடா. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். கொய்யா என்னது இது? அண்ணாச்சி பப்பாளின்னு பழக்கடை வைக்க போறாங்களா? ஜூஸ் கடை திறக்க போ. இன்னைக்கான சேலஞ்ச்
காய் கனி சேலஞ்ச். ஷெஃப் இதை வச்சு நான் ஷெஃப் மெஹந்தி தானே போட முடியும். இது வந்து பயங்கரமான ஒரு சமைக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர். இதுல வந்து பயங்கரமான விட்டமின் சக்தி இருக்கு. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனஸ் அப்படின்றதோட பேரு. சவுத் இந்தியன் குக்கிங்ல சரி வெஸ்டர்ன் குக்கிங்ல இது பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு இத்தாலியில ஒரு சார்பே பண்ணுவாங்க. பயங்கர வேர்ல்ட் ஃபேமஸ். ஓ அது செம்பருத்தி இத்தாலியன் சார்பே. ஓகே சார், ஒரு போராட்டம் வருது சார். சார் ஒரு பிரச்சனை. அண்ணே உங்களுக்கு ஒரு பூ வந்துச்சுன்னா கஜேஷ் அண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஹைபிஸ்கஸ் வந்ததுன்னா டீ பண்ணலாம்னு இருக்கேன். பட் 10 நிமிஷத்துல கோச்சிரும். மிச்சம் 40 நிமிஷம் நான் எப்படி கொதிக்க விடுறது? ஷெஃப் வைல்ட் கார்டு அதுமா பூ காய் கனிகள் அப்படின்னு சொல்லி வந்து இப்படி ஒரு பாஸ்கெட் வச்சிருக்கீங்க. இது யாருக்கு எப்படி போகுதுன்னு கேட்டா நீங்க அதுக்கு ஒரு செட் ஆஃப் பொருட்கள் வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்கல்ல. பட் ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது? இந்த வைல்ட் கார்டு அதுமா நம்ம ஃபேமிலில இவ்ளோ பேர் 12 குக் வந்திருக்கீங்க. அப்ப நம்மள வந்து இந்த டேவை ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு நம்ம ஒரு டீமை கூப்பிடுவோம் இல்லையா? ஆமா. அந்த வகையில வரப்போற டீம் வந்து ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு டீம். பல வகையில பல விதத்துல நம்மள நிறைய தடவை என்டர்டெயின் பண்ண ஒரு டீமா சேர்ந்து தான் இதை பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த மூவி டீம் தான் இப்போ வர போறாங்க. So without any delay, let's welcome Baba Black Sheep team. ஸ்கூலுக்குள்ள டான் போலாம். Let's welcome Director Raj Mohan Anna, RJ Vignesh Anna, NP, Ayaz, Arshad, and நம்ம ஃபேமிலில இருந்து அதிர்ச்சி அருண், Evergreen Darling Ammu Abhirami. திமிரல எகறனா திரும்பிட பாத்துக்கோ அதுக்குள்ள தொகுறனா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. திருப்பி ஆக்சுவலி அம்மு இங்க வந்தது, அதிர்ச்சி நீங்க வந்து அது ஒரு மூவி டீமா திரும்பி சக்சஸ்ஃபுல்லா ஒரு சூப்பர் செலிப்ரேஷன் வந்ததுக்கு வெல்கம். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ராஜ்மோகன் அண்ணன் டைரக்டர், ஆக்டர், பேச்சாளர் இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள். ஒரு டைரக்டரா இந்த படத்தை பத்தி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேக்குறோம். சொல்லுங்க, இது என்ன மாதிரியான ஒரு படம்? பாபா பிளாக் ஷீப். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. அதுல ஒரு சீசன்ல 56 எபிசோட் அப்படியே அடிச்சு பிடிச்சு வந்து கிராண்ட் ஃபைனல்ஸ்ல இதே மாதிரி ஒரு மேடையில நிற்கும் போது ராஜ்மோகன் அண்ணா இன்னைக்கு நீங்க கண்டஸ்டன்ட்டா போறீங்க, திரும்பி வரும்போது டைரக்டரா வரணும்னாங்க. அது பழிச்சிருச்சு, டைரக்டரா நான் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்ல, குக் வித் கோமாளினாலே எல்லாருக்குமே பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நிறைய வீடுகளில் சண்டையை தடுத்துருக்கு, நிறைய வீடுகளில் தொந்தரவுகளை தடுத்துருக்கு. இங்கே வந்தாலே ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுதான் பாபா பிளாக் ஷீப். நீங்கள் பார்த்தாலே சந்தோஷமாகக்கூடிய ஒரு படம். பசங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. சூப்பர். யார் ஹீரோயினா போடலாம் அப்படிங்கிறப்ப நிறைய ஆடிஷன் இருந்தது. நம்ம ரூட்டடா போகலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும், தெரிஞ்ச முகமா இருக்கணும். தம்பி ஆர்ஜே விக்னேஷ்க்கு தான் சஜஸ்ட் பண்ணாரு. முழு நட்சத்திரமா ஹீரோயினா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அண்ட் 10 பசங்க பிளாக் ஷீப் நட்சத்திரங்கள் எல்லாருமே பெரிய ஸ்டார்ஸ் யூடியூப்ல கலக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா அவர் பேரை சொன்னாலே காலேஜ்ல எல்லாரும் அப்படியே பயங்கரமா பொண்ணுங்களாம் விசில் அடிக்குதுங்க. பவுன்சர்ஸோட தான் போனோம். 100 மில்லியன் வியூஸ் தமிழ்ல முதல்ல தொட்ட யூடியூபர்னா அது நம்ம என்பி. அவர் கூடவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அயாஸ், அவருக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். அண்ட் 10 பசங்களும் ரொம்ப ரொம்ப முத்தான பசங்க. அதுல வந்து இவரை பத்தி அவரை பத்தி எதுக்கு சொல்லிக்கிட்டு? ஆமா, டைம் ஆகுது. அண்ணா நீங்க பேசுங்க. அவரை பத்தி சொல்லணும்னாலே அவாய்ட் avoid. நான் உள்ள வர்றப்பே எனக்கு சொன்னாங்க, ஒரு அட்வைஸ் சொன்னாங்க, எது பண்ணாலும் அதிர்ச்சி அருண் கூட சேர்ந்து பண்ணாத. அவர் என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, குக் வித் கோமாளிய எல்லா எபிசோடும் தவறாம பார்க்கக்கூடிய ஒரு ஃபேன் நானு. ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஒரே நிகழ்ச்சி தான் டிவியை பார்க்க வைக்கும். இந்த ஒட்டுமொத்த ஜென்ரேஷனையும் டிவி பார்க்க வச்ச நிகழ்ச்சி குக் வித் கோமாளி. எல்லாரும் டிவியை விட்டுட்டு டிஜிட்டல் பார்த்துட்டு இருந்தப்ப டிவியை பார்க்க வச்ச நிகழ்ச்சி. ஸோ அதில் ஏதோ ஒரு நாள் இங்கே இருக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு பாபா பிளாக் ஷீப் படத்துக்காக வந்திருக்கிறது இன்னும் எனக்கு ரொம்ப டச்சிங்காகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. எஸ் ஓகே. அவர் பேச ஆரம்பிச்சாரு, அப்ப நாங்க யாரும் பேசுவோம். மிரட்டல் நாயகன் அதிர்ச்சி எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை அதிர்ச்சி ஆல் டைம் அரமெண்டல் அதிர்ச்சி அருண். பேச நீயே பேச. ஏய் செல்லா, நீ கடைசியா பேசு, வெயிட்டா பேசு. லாஸ்டா வெயிட்டா நன்றி வணக்கம் சொல்லிடு நீ. இல்ல உண்மையே சொல்லணும், ஆக்சுவலி கொஞ்சம் பதட்டமா, ரொம்ப பதட்டமா இருக்கு. யோசிக்க கோமாளியா பண்ணிட்டு சோ இந்த இடத்துல இப்போ வந்து கெஸ்டான் கூப்பிடும் போது சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. அதிர்ச்சி அருண் சொல்லுங்க, எந்த காரணத்துக்காக இந்த படத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க? சொல்றா டேய், நீ சொல்றா. நீ ஒரே காரணம் என்ன? அவர் இந்த படத்தை ஏன் ஏத்துக்கிட்டீங்கங்கறாரு. நீ ஒரே காரணம் தான். இல்ல சார், ஒரே காரணம் அம்மு அபிராமி இருக்காங்க. நோ. இவரே ஸ்கூல் பையனா நடிக்கும் போது நான் ஸ்கூல் பையனா நடிக்க கூடாதா? அதிர்ச்சி. ஆனா ஒண்ணுடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எதுக்குப்பா கம்மியா பேசினான்டா? இல்லடா, படத்துல வந்து நீ நடிச்சு இந்த இடத்துல நிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப பெருமையா இருக்கு.
எனக்கு பர்சனலி வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வெரி ஆனர்ட் உங்க 2 பேரோட மறுபடியும் ஸ்டேஜ்ல ஒரு கெஸ்டா நிக்கிறது. ஸோ எனக்கு என்ன ஹாப்பினா இப்போ இந்த பாபா பிளாக் ஷீப் மூவி வந்து பயங்கர பாசிட்டிவா எல்லா விஷயமும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை. ஸோ அதுல வந்து இவ்வளோ டேலண்ட்ஸோட நடிச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அயாஸ், என்பி, ஹர்ஷத், அதிர்ச்சி வந்து என்னோட பிகெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வெரி பிக் வெல் விஷர். எனக்கு அதிர்ச்சி சக்ஸஸ் ஆகிறத பார்க்கணுன்னு நான் டெய்லி கடவுளை வேண்டிக்கிறேன் ஃப்ரம் ஹார்ட். இங்க இருக்கும் போது அதிர்ச்சி சொல்லிட்டே இருப்பான் உங்க கூட ஒர்க் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒர்க் பண்ணி இருந்தா டைட்டில் அடிச்சிருக்கலாம். வெல்கம் டு தி ஷோ. அடுத்து என்பி. ஏண்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கத்துவாங்களாமே. ஸோ பாபா பிளாக் ஷீப் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் மூவி வருது. அதுதான் பாபா பிளாக் ஷீப், முழுக்க ஸ்கூல் மூவி. ஸோ 2K கிட்ஸ் பற்றின ஒரு ஜாலியான ஸ்கூல் மூவி தான். ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கலாம். அண்ணாலாம் அண்ணியை கூட்டு போயிருங்கண்ணா கண்டிப்பாக. ஸோ முக்கியமான இன்னொரு ட்விஸ்ட் இருக்குண்ணா படத்தில். என்ன இந்த படத்தில் அம்மு சாகலை? அதே அம்மு இந்த படத்துல சாகாம இருக்காங்க படம் ஃபுல்லா. அண்ணன் ஜிபி முத்து நடிச்சிருக்காரு படத்துல. நம்ம பக்கம் திரும்பிட்டா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்து பாபா பிளாக் ஷீப் மூவி டீம் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணது. ஓகே, இன்னைக்கு ஒரு ஜாலியான டே வந்து இதே மாதிரி ஒரு சூப்பரான டேல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். The bye from the whole team of Cook with Komali. இது வீடியோ for the job of cooking மற்றும் GR வினை வழங்கும் Cook with Komali season 4 powered by Shakti Masala Range of product, Cardi Advanced Groundnut Oil, Fantastic Jayachandran Textile, RD Sales மற்றும் KAG Tiles. Co-present by Prisma Leggings and Another.